ஊர்ல நைட்டு போயிட்டு 10 மணிக்கு சண்டை போட போயிட்டு வேற யாரோ காய்ச்சினா வேற யாரோ காய்ச்சி அவ என்ன கடையில கதைச்சிருக்காங்க தானே, கதைச்சவங்க வந்து நினைஞ்சிட்டாங்க. அப்ப நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வரக்குள்ள எங்கிட்ட இவங்க வந்து சில சில விஷயங்களை மறைக்கக்குள்ள வந்து எங்களுக்கு சரியான ஒரு கவலையா வந்து இருக்கு. ஆனா இந்த விஷயம் அவங்க மறைச்சிருக்கிறாங்க என்றதை வந்து என்னால என்ன சொல்ற ஏற்றுக்கொள்ள இல்லாம இருக்கு. அதே போல நான் உடனே கால் பண்ணி இவங்ககிட்ட வந்து கேட்கல. இந்த கவலையில வந்துட்டு அப்படியே ரூம்ல இருந்துட்டேன். அந்த அக்கா வந்து எனக்கு கால் பண்ணி கொண்டே இருக்கிறா. என்ன நான் கேட்கிறேன், என்னண்டா இப்ப உங்களுக்கு உண்மையை சொல்லுங்க, போன வருஷம் சரி, அதுக்கு போன வருஷம் சரி, யாருமே உதவி செய்யலையா? யாருமே உதவி செய்யல. போன மாசம் உதவி வரல, அதுக்கு முதல் மாசம் உதவி வரல, ஒருத்தரும் காசு தரல. உங்களுக்கு ஒரு சைட்லாம் காசு வரல, ஒருத்தரும் உதவி செய்யல, ஒன்றுமே வரல. என்னன்னு சொன்னா இப்ப இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, எனக்கு உங்களோட வீடியோ வந்து போட்டதுக்கு பிறகு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க இங்க வந்திருக்கோம். ஆனா வரக்குள்ள வந்து டென்மார்க்ல இருந்து ஒரு வெளிநாட்டு அண்ணா வந்து எனக்கு கால் பண்ணி காய்ச்சிருந்தேன், தம்பி நீங்க போய் உதவி செய்ய போற ஆட்கள் வந்து பிள்ளைகளை காட்டி கொண்டு காசு வந்து உழைக்கிற ஒரு ஐடியால வந்து இருக்கிறாங்க என்ற மாதிரி சொல்லியிருந்தேன் வந்தனா. ஆனா இந்த டென்மார்க்ல இருக்கிற அண்ணா வந்து இந்த மாசம் 31 தானே, இந்த மாசம் 18ஆம் தேதி 30,000 ரூபாய் காசும் வெளிநாட்டுல இருந்து உடுப்பும் வந்து அனுப்பியிருக்கிறேன் அந்த பிள்ளைகளுக்கு. எனக்கு டென்மார்க்ல இருக்கிற ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து கால் பண்ணி, உங்களுக்கு 18ஆம் தேதி வந்து 30,000 ரூபாய் காசும் பிள்ளைகளுக்கு உடுப்பும் வந்து வாங்கி தந்ததா சொல்றது. டென்மார்க்ல இருக்கிற ஒரு அண்ணா ஒரு ஆள், அவங்களோட வைஃப் வந்து ஜெஃப்னால வந்து இருக்கிறாங்க. ஜெஃப்னால இருக்கிறதுனால உங்களை வந்து அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து உங்களுக்கு 30,000 ரூபாய் காசு தந்து பிள்ளைகளுக்கு வந்து 2 பேருக்கும் உடுப்பு தந்தது. காசு தெரியலன்னா நாங்க நேரா சொல்றோம், நீங்க வீடியோ எடுக்கிறீங்க, நாங்க உள்ளத சொல்லணும்னா சொல்றோம். காசு தெரியல, ஒரு பெட்டி போட்டு விட்டவங்க பபாக்களுக்கு உடுப்பு, இந்த நான் போட்டிருக்கிற சட்டை, அடுத்து என்ன 2 சட்டை, பபாக்களுக்கு உடுப்பு எல்லாம் கொடுத்து விட்டவங்க, பபாட சாமான் கொடுத்து விட்டவங்க. வேற காசு எடுத்து எந்த ஒரு உதவியும் எங்களுக்கு செய்யல. பாத்தீங்களா இப்ப இல்ல சிரிக்கீங்க பாத்தீங்களா? என்கிட்ட எப்படி சொல்லிப்பேன், தம்பி சார் இப்போ இங்கே சொல்லாட்டியும் என் தம்பி சார் சொல்லிப்பான், ஆனால் காசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிப்பான். இல்லையா நாங்க பெட்டி உங்களுக்கு எடுத்து வந்து காட்டுறோம், நாங்க பெட்டி நேரதான் இருக்குன்னா. எனக்கு காசு வந்து அனுப்புறதுக்குரிய ரிசிப்டும் அனுப்பியிருக்காங்க. நீங்க காட்டுங்கண்ணா, அது எங்களோட ஹஸ்பண்டுக்கும் தெரியும், அவையோட நாங்க கோலும் கழிச்சுனாங்க. என்ன சரி திடீரென கழிச்சிட்டு திடீரென எங்களோட நம்பர் எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. என்ன எல்லாம் கிடக்குது, சாமான அப்படியே தான் இருக்கு, நாங்க எடுத்து வந்து காட்டுறோம். என்ன காசு தந்தது உண்மை, 30,000 ரூபாய் காசு தந்தது. அப்ப எங்களுக்கு அந்த கஷ்டத்தால தானே நாங்க இப்படி பண்றோம். 2 பபாக்களை வச்சிருக்கிற ஒடியத்தை நாங்க உதவி கேட்டு நாங்க இதன்றோம். காசு உங்களுக்கு தந்தது. ஆமாங்க, அது உண்மை. இப்ப என்னத்துக்காக அந்த உண்மையை ஒத்துக்கொள்றீங்க? இப்ப ஒத்துக்கொள்ளா ஒரு மறைக்கலா தானே செஞ்சோம். இல்ல இப்ப நான் வந்து ஸ்டார்டிங்ல நான் உங்களுக்கு சொன்ன விஷயம், இவ்வளவு தூரம் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து கேட்கிறேன், யாராவது உதவி செஞ்சாங்களா நான் பிடிச்சி இப்ப கேட்டு, இப்ப நீங்க ஆகெல்லாம் போனது பிறகு நீங்க சொல்றீங்க அண்ணா கோல் ஒன்று எடுக்காங்க, அந்த அண்ணா டென்மார்க் அண்ணா எடுக்காங்க, அவன் தந்தது உண்மை இப்படி சொல்றீங்க, சரியா? இதே இது மத்த விஷயங்களும் உண்மை என்று நான் எப்படியாக்கா நம்புவேன்? வேற ஒரு இது மங்களுக்கு ஒரு உதவியே மங்களுக்கு வந்தது இல்லைன்னா முதல் நாங்க மேல லைஃப்ல ஒரு மாத்தி காய்க்க உண்மை அதுதான். மேல நீங்க மேல வந்து நான் அதை கேட்கல, எனக்கு அது தெரியாது. நீங்க லாயத்துக்கு மேல இருந்த காலம் எனக்கு இப்ப ஒரு 1.5 மாசமா கொடுக்கணும். அவங்க வந்து உங்களோட ரிலேஷன்ஸ் அப்படித்தானே, சொந்தக்காரங்கனால அப்ப பாருங்க நீங்க எவ்வளவு விஷயம் மறைச்சிருக்கீங்க. எவ்வளவு விஷயம் இப்ப நீங்க நேர வந்து பார்த்தாலேன்னா உங்களுக்கு தெரியுது எவ்வளவு விஷயம். நான் யாழ்ப்பாணம் நல்லூர் அரசடி நான் இந்த காசை தாரேனக்கா, சரியா? நீங்க வேற இப்ப நான் என்ன பிரச்சனைன்னு சொன்னா, என்கிட்ட இவ்வளவு நீங்க எல்லாம் நான் கேட்டு எல்லாமே நீங்க வந்து சொல்லிட்டீங்க, சரியா? இன்னும் எதுவும் மறைச்சிருக்கீங்களா? ஏன்னா நான் இந்த வீடியோ போட்டா கூட இந்த வீடியோ பார்த்து நிறைய கொள்ளும், இந்த விஷயத்த சொல்லலைன்னு சொல்லுவான். 30,000 ரூபாய் காசா? 30,000 ரூபாய் காசு அக்காவுக்கு வந்து நான் கொடுக்க போறேன். அக்காட பேர் என்ன சொன்னீங்க? மெரினா உங்களோட பேர் என்ன? 30,000 ரூபாய் காசு நாங்க எண்ணி பாருங்க, ஒருக்கா எண்ணி பாருங்க.
30 முறைக்கு வந்தாக்கா நான் ஒன்று சொல்கிறேன். சரியா, இங்கே பாருங்க என்ன, நான் முறைக்கு வந்து ஒன்று சொல்கிறேன். இந்த ஜெர்மனியில் இருக்கிற அம்மா வந்து 30,000 ரூபா காசு அனுப்பிட்டாங்க. சரிங்க. ஆனால் ஒரு கால் அடிச்சு நான் அந்த ஜெர்மனியில் இருக்கிற அம்மாவுக்கு இந்த உதவி வந்து செய்ய தேவையில்ல, அவங்க என்கிட்ட பொய் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் கொடுக்க தேவையில்லம்மா, நீங்கள் வேறு யாருக்கா கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லி நீங்கள் எல்லாம் விலங்குதானே உங்களுக்கு? நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. ஆனால் இனிமேல் உங்களோட கஷ்டத்தை வந்து மாற்றுறதுக்கு நீங்கள் தான் உங்களோட வாழ்க்கையில் போராட போகிறீங்க. கைகள்லாம் ஒழுங்காக இருக்குது, நல்லா கைக்கிறீங்க, இங்கிலீஷ் எல்லாம் வந்து படியாக வாசிக்கிறீங்க. ஸோ வந்து அடுத்த மாதம் வந்து நீங்கள் வந்து வேலைக்கு வந்து போங்க, போயிட்டு அதில் வர வருமானத்தின் மூலமாக பிள்ளைய கவனிங்க. சரி, ஜெர்மனிலேருந்து என்ன மன்னிச்சிங்கன்னா நான் தெரியாமல் உங்க ஒரு அவசர இதில் கஷ்டத்தின் மத்தியில் உதவி செஞ்சுட்டு சரி 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 வந்து நீங்கள் இருக்கணும். சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி அந்த உதவி செஞ்சதுக்கு. தேங்க்யூக்கா. சரி, நீங்கள் ஒன்று யோசிக்காங்க. 30,000 காசு வந்துச்சு, 30,000 ரூபா காசு வந்தால் 30,000 காசையும் தருவேன். நான் இந்த ஒளிவு மறைவு கிரைவு ஒன்றுமே இல்லை. சரியா, எனக்கும் வந்து வீட்டில் கஷ்டம் இருக்கு. அது சரி, இவனுக்கு பவித்திரனுக்கு தெரியும். எனக்கு வந்து சரியான கஷ்டங்கள் இருக்கு. கஷ்டம் இருந்தாலும் நான் வந்து கள்ள வேலையோ பொய் வேலையோ ஒன்றுமே செய்ய மாட்டேன். சரியா, ஒன்றுமே செய்யறதில்லை. அந்த நேர்மண்டு வந்தாக்கா கட்டாயம் தேவை. அது இருக்கும்னு சொன்னால் கடவுள் நம்மளை உயர்த்துவேன். இல்லைங்க, நான் இப்போ உங்களை விட வந்து வயசு கூட ஆளுமில்லை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து நான் சொல்லுவேன், நீங்கள் பொய் சொல்லக்கூடாது. இப்போ என்னென்னா ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நிற்கிற இடம் வந்து பண்டாரவெளியில் வந்து ரன்வேலி ஹோட்டலில் தான் வந்து நான் நிற்கிறேன். இதுக்கு முதல் வந்து போட்டிருந்த போஸ்ட் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு ரூம் வந்து தேடி எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தேன். booking.comல புக் பண்ணி அதுக்கு பிறகு எங்களுக்கு ரூம் கிடைக்காம 12 மணிக்கு வந்து நானும் பவித்திரன் சரியாக கஷ்டப்பட்டு அதுக்கு பிறகு வந்து கடவுளை போல் வந்து இந்த ரன்வேலி ஹோட்டலில் வந்து எங்களுக்கு ஒரு அடைக்கலம் கிடைச்சிச்சுன்னு 2 பேர் தங்கி இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3,000 ரூபா காசு தான் எடுத்திருந்தாங்க. அவங்களோட ஹோட்டலும் வந்து வெரி கம்ஃபர்டபுள். அதாவது நாங்கள் புக் பண்ணதுக்கு அதை பார்க்கிலும் இது வந்து வேறு லெவல் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதையும் தாண்டி வந்து இப்போ நான் இப்போ இருந்து கொண்டிருக்கிற வந்து அந்த ஹோட்டல் பஸ்ஸில் டேபிள் இல்லைன்னு இந்த டேபிள் வந்து தான் வந்து இப்போ நான் வீடியோ செஞ்சு கொண்டிருக்கேன். என்னென்னு சொன்னால் வீடியோ எடுப்போம்னு சொல்லி சோஃபாவில் அப்படி இப்படி இருந்து பார்த்தேன், கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கு பிறகு இதில் இருந்து இப்போ நான் உங்களோட கழிச்சு கொண்டிருக்கேன். ரைட், இப்போ நான் வந்து விஷயத்துக்கு வந்து வரேன். இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 12:13. பண்டாரவேளைக்கு நான் என்ன காரணத்துக்காக வந்திருக்கிறேன், எப்படி வந்திருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் இருக்குன்னு சொன்னால் இதுக்கு முதல் வந்து போட்ட வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து இருக்கும். அந்த வீடியோவை வந்து பார்க்கலன்னு சொன்னால் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்படி இல்லைன்றாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள், எப்படி உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து விளங்கும். இப்போ நாங்கள் போகிற இடம் தான் வந்து பண்டாரவேளையில் இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்து போகிறோம். என்ன காரணத்துக்கு வந்தோம்னு சொன்னால் ஒரு 2 குழந்தையிட தாயினே 2 குழந்தையிட தாய். அந்த 2 குழந்தைக்கும் வந்து பிரெயினில் ஒரு கிருமி வந்து இருக்கிற காரணத்தினால அந்த பிள்ளைக்கு மருத்துவ செலவு செய்கிறதுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கும் வந்து இந்த இருக்கிற அம்மாவோட கையில் வந்து காசு வந்து இல்லை. அப்போ மட்டக்களப்பில் இருக்கக்குள்ளே வந்து என்கிட்ட வந்து வாட்ஸ்அப் மூலமாக வந்து கால் பண்ணி கழிச்சிருந்தாங்க. ஏதாவது உதவி வந்து செய்யலுமா, பிள்ளைய வந்து வளர்க்குறதுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, காலில் வந்து கெஞ்சி கேட்குறேன்னு சொல்லி அப்படி நிறைய வார்த்தைகள் வந்து காய்ச்சோடனே எனக்கும் வந்து மனசு சரியாக கவலையாக வந்து போயிட்டு என்னால் என்ன செய்கிறது என்றே எனக்கு தெரியலை. அப்போ நான் அதை வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணி டிக்டாக் மூலமாக யூடியூப் மூலமாக போட்டேன். அப்போ யூடியூப் மூலமாக போடக்குள்ள வந்து இந்த இருக்கிற வீடியோ வந்து பார்த்து எனக்கு ஜெர்மனியில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து 30,000 ரூபா காசு வந்து போட்டிருந்தாங்க. இந்த இருக்கிற குடும்பத்துக்கு உடனே நீங்கள் கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி. அப்போ நான் உடனே வந்து சொல்லியிருந்தேன், இவங்களுக்கு வந்து பேங்க் மூலமாக காசு வந்து போடுறதை விட வந்து நான் நேரில் போயிட்டு பார்க்கக்குள்ள அவங்களோட பிரச்சனைகள் இன்னும் வந்து எனக்கு தெளிவாக வந்து வரும். என்ன, இப்போ நாங்கள் நேரில் போயிட்டு பார்க்கக்குள்ள வந்து அவங்களோட பிரச்சனைகள் எல்லாமே வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாகவே பார்க்கலாம். அடுத்து வந்து வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகளை வந்து எனக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்குமென்று சொல்லி பிளான் பண்ணி என் ஃப்ரெண்டையும் வந்து பவித்ரனையும் கூட்டி எடுத்துகிட்டு அப்படியே நான் இப்போ வந்து இந்த ஒரு ஹோட்டல்லேருந்து கழிச்சு கொண்டிருக்கிறேன். இப்போ டைம் ஆகிட்டு இந்த இருக்கிற ஹெல்பிங் வீடியோ செஞ்சுட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து இன்றைக்கு பண்டாரவேளையிலேருந்து வெளிக்கிட்டு மட்டக்களப்பு போகிறோம். எல்லாத்துக்கும் முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சீக்ரெட்டான விஷயம், ஒரு கவலையான விஷயம். இந்த விஷயத்தையும் இந்த வீடியோக்கும் முன்னுக்கே வந்து சொல்லிவிட்டு அப்படியே ஹெல்பிங் வீடியோ அப்படியே தொடர்ந்து செய்வோம். என்னென்னு சொன்னால் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம்.
ஆனால் வரக்குள்ள வந்து டென்மார்க்ல இருந்து ஒரு வெளிநாட்டு அண்ணா வந்து எனக்கு கால் பண்ணி காய்ச்சிருந்தேர். தம்பி, நீங்கள் போய் உதவி செய்ய போகிற ஆட்கள் வந்து பிள்ளைகளை காட்டி கொண்டு காசு வந்து உழைக்கிற ஒரு ஐடியாவில் வந்து இருக்கிறாங்க என்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ அவர் காய்ச்சி நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். சந்தர்ப்பங்கள் ஏற்படுற டைமில் வந்து அவர்கிட்டையும் ஒரு பெர்மிஷனை கேட்டு இந்த வீடியோவில் நான் போடுவேன். என்னன்னு சொன்னால், அந்த 2 பிள்ளைகளுக்கும் வந்து உண்மையாகவே பிரெயினில் வந்து கிருமி என்றது வந்து இல்லையா, சரியா? அடுத்த விஷயம் வந்து என்கிட்ட வந்து இவங்க வந்து சொன்னது வந்து அவங்களோட வீடு வந்து சொந்த வீடு இல்லை, ரெண்ட்டுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம், கஷ்டப்படுறோம்னு சொன்னவங்க. ஆனால் அவங்களோட வீடு வந்து சொந்த வீடா. அதையும் தாண்டி வந்து என்கிட்ட வந்து சொன்னது, எனக்கு யாருமே இது வரைக்கும் உதவி செய்யலை, நிறைய பேர்ட்ட கால் பண்ணி நிறைய யூடியூபர்ஸ்கிட்ட எல்லாம் கேட்டுட்டேன், எல்லாருமே வந்து வாரன் உதவி செய்கிறேன்னு சொன்னாங்க, ஆனால் யாருமே உதவி செய்யலை. கடைசி 7 உங்களுக்கு எடுத்திருக்கேன்னா நீங்களா உதவி செய்யுங்க அப்படி இப்படின்னு சொல்லி கழிச்ச காரணத்தினால தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன். ஆனால் இந்த டென்மார்க்கில் இருக்கிற அண்ணா வந்து இந்த மாதம் 31 தானே, இந்த மாதம் 18ஆம் தேதி 30,000 ரூபாய் காசும் வெளிநாட்டிலேருந்து உடுப்பும் வந்து அனுப்பியிருக்கிறேன் அந்த பிள்ளைகளுக்கு. இப்போ இந்த விஷயம் வந்து எனக்கு வந்து சொல்லலை. அப்போ அந்த அண்ணா வந்து என்கிட்ட வந்து கால் பண்ணி சொல்லக்குள்ள வந்து எனக்கு சரியான ஒரு கவலையாக வந்து இருந்துச்சு. என்னன்னு சொன்னால், நாங்கள் உதவி வந்து செய்கிறோம்னு சொன்னால், இப்போ நாங்கள் என்றதை தாண்டி வந்து இப்போ என் மூலமாக ஒரு உதவி வந்து நான் வந்து அந்த உதவியை கொண்டு கொடுக்குறேன்னு சொன்னால், அது வந்து 100க்கு 100% வந்து சரியா இருக்கணும். இப்போ நீங்களே யோசிப்பீங்க, நான் என்ன காரணத்துக்காக பேட்டிக்குலோலேருந்து பண்டார வேலைக்கு வந்து இந்த பிரச்சனையை பார்க்குறேன்னு சொல்லி. என்னண்டா அவ்வளத்துக்கு அவலம் வந்து இந்த இருக்கிற விஷயத்தை வந்து நான் நேசிக்கிறேன். இல்லைங்களா? இப்போ ஒரு ஒரு விஷயத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் ஒருத்தர் வந்து வழியா செய்வார். அதே போல இந்த இருக்கிற ஹெல்பிங் வந்து இன்னொரு கஷ்டப்பட்டவங்களை வந்து கிணத்துக்குள்ள விழுந்திருக்கிறவங்கள கையை பிடிச்சி தூக்கி விடுறதுக்கு நான் வந்து நேசிக்கிறேன், நான் விரும்பி வரேனே. அப்போ என் உடம்பு சோர்வா இருக்கலாம், என் டயர்டா இருக்கலாம், என்னோட பயணிக்கிற ஃப்ரெண்டா இருக்கலாம், அவங்க கூட வந்து என்கிட்ட வந்து சொல்ற விஷயம் என்னண்டா, இப்போ நான் இது என் சொந்த தேவைக்காக வந்து நான் கால் பண்ணி மச்சான் இப்படி ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா கட்டாயம் வந்திருக்க மாட்டாங்க, யாருமே வந்திருக்க மாட்டாங்க, பவித்திரம் கூட வந்திருக்க மாட்டான். இது உதவி செய்யணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக நான் சொன்ன காரணத்துக்காக அவனோட டயர்டை கூட பார்க்காம என்னோட டிராவல் பண்ணி வந்தான். அப்போ நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வரக்குள்ள எங்கிட்ட இவங்க வந்து சில விஷயங்களை மறைக்கக்குள்ள வந்து எங்களுக்கு சரியான ஒரு கவலையாக வந்து இருக்கு. ஆனால் இந்த விஷயம் அவங்க மறைச்சிருக்கிறாங்க என்றதை வந்து என்னால் என்ன சொல்கிறேன் ஏற்றுக்கொள்ள இல்லாமல் இருக்குது. அதே போல் நான் உடனே கால் பண்ணி இவங்ககிட்ட வந்து கேட்கல. இந்த கவலையில் வந்துட்டு அப்படியே ரூமில் இருந்துட்டேன். அந்த அக்கா வந்து எனக்கு கால் பண்ணி கொண்டே இருக்கிறா, என்ன தம்பி என்னண்ணா நீங்கள் இன்னும் வரலையான்னு கால் பண்ணி கொண்டே இருக்கிறா. இப்போ காலையிலேருந்து ஒரு 10 மணிலேருந்து கால் வந்து கொண்டு நான் ஆன்சர் பண்ணலை. நான் இனிதான் இந்த வீடியோ மூலமாகவே கால் பண்ணி உங்களோட வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு அவங்களோட வீட்டை தான் போகிறேன். போயிட்டு கழிச்சு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அவங்களோட பாபாவோட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க தானே, ஹாஸ்பிட்டலுக்குரிய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் காப்பி அதெல்லாம் எடுத்து வடிவா எல்லாம் பார்த்து எல்லாம் செக் பண்ணி அவங்களோட வீடெல்லாம் ஃபுல்லாக பார்த்து அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லி எல்லாம் விசாரிச்சுட்டு நான் கடைசியாக ஒரு கேள்வி ஒன்று கேட்பேன், உங்களுக்கு யாருமே இது வரைக்கும் உதவி செய்யலையான்னு சொல்லி. அந்த கேள்வியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி தெரியலை. 100க்கு 100% நான் கடவுளை வேண்டுறேன், உண்மையா இந்த முறையாவது பொய் சொல்லாமல் உண்மையாக வந்து இருக்குன்னு சொல்லி வேண்டுறேன். ஆனால் சரியா கவலையாக இருந்துச்சு. 30,000 ரூபா காசு இப்போ நானும் கொண்டு கொடுக்குறேன். அடுத்தது இன்னொரு விஷயம், நான் வந்து இப்படி சரின்னு சொல்லிட்டு நான் இப்படியே வந்து கொண்டிருக்கிறக்குள்ள நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் மட்டல் வந்து வெளிக்கிறதுக்குள்ள இந்த இருக்கிற அக்கா கால் பண்ணி சொல்லிட்டு நான் மட்டல் வந்து வெளிக்கிறேன், சில டைம் வந்து லேட் ஆயிடும், ஸோ வந்து ஹோட்டலில் ரூம் எடுத்து நின்றுட்டு காலையில் அவங்களோட வீட்டு வருவேன்னு சொல்லி நான் அப்படி சொல்லிட்டு வந்து கொண்டிருக்குள்ள எனக்கு திடீர்னு சொல்லி ஒரு 1 ஹவர்லால ஒரு 2-3 நம்பர் புது நம்பர்லேருந்து எனக்கு கால் வந்து கொண்டிருக்கு. அப்போ என்னடா புது நம்பர் இருந்து கால் வருன்னு உடனே அவங்க உடனே கால் பண்ணிட்டேன்ட்டு வந்து கேட்குறாங்க, உங்களோட நம்பர் வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட் ஒரு ஆள் கேர்ள் ஒரு ஆள் கைக்கிறாங்க, உங்களோட நம்பரை இந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து தந்தது, அதுதான் நான் கால் பண்ணேன், நீங்கள் வந்து ஹெல்ப்பிங் செய்கிறீங்களாமேன்னு சொல்லி. அப்போ யோசிச்சு பாருங்கண்ணே, அதாவது இப்போ நான் வந்து இந்த இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரேன், அப்போ அந்த இருக்கிற அக்கா தான் கொடுத்துருக்கோம் நம்பர், இப்போ எனக்கு வந்து உதவி வந்து செய்கிறதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கு, அதோட வந்து நீங்களும் கால் பண்ணி கேளுங்க, உங்களுக்கும் உதவி வந்து கிடைக்குமென்றதுக்கு இப்படி சொல்கிறாங்க. என்ன நோக்கத்துக்காக இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியல. ஆனால் உண்மையாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் வந்து உண்மையாகவே பாவம். இப்போ அவங்க வந்து என் மேல உண்மையாவே ஒரு நம்பிக்கை வந்து வச்சிருக்காங்கண்ணே. இந்தா இருக்கு, நான் வந்து நாங்கள் அனுப்புகிற இந்த பணத்தை வந்து இந்த இருக்கிற பேட்டி பாய்ஸ், இந்த இருக்கிற ஜோய் வந்து சரியான முறையில் கொண்டு போய்ட்டு உதவி செய்வான், இந்த உதவியால் வந்து எங்களுக்கு ஒரு பிளெஸிங் கிடைக்கும் என்று சொல்லி அவங்க நம்பி அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்கண்ணே. அவங்க இரவு பகலாக கண் முழிச்சு வேலை செய்கிறாங்கண்ணே.
ஒரு வேலைக்கு 2 வேலை செய்கிறாங்க, இரவு பகல கண் முழிச்சு வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்லி நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்களோட கஷ்டங்கள் அவங்களோட, அவங்க கடவுள்கிட்ட மண்டாடி கொண்டு அவங்களோட சைட்ல இரவு பகலா வேலை செஞ்சு கொண்டு இருக்காங்க. அப்படியே அவங்க உழைச்சி ஒரு காசு வந்து எங்களுக்கு அனுப்பக்குள்ள அந்த காசு சரியான வழியில வந்து போகல என்று சொல்லி வரக்குள்ள வந்து என்னால இந்த இருக்கிற வேதனையை வந்து தாங்கிக் கொள்ள இல்லாம இருக்கு. ஏன்டா நான் வளமையாவே இன்ட்ரோ வீடியோல வந்து இவ்வளவு நேரம் வந்து கதைச்ச ஒரு வீடியோ வந்து செஞ்சதும் இல்லை. ஹெல்பிங் வீடியோல இப்படி ஒரு முன்னுக்கு ஒரு இப்படியான ஒரு வார்த்தையில காய்ச்சின ஒரு வீடியோ செஞ்சதும் இல்லை. உண்மையாவே இந்த வீடியோ சந்தோஷமா அமையும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனா இது வந்து பார்த்தா இங்க வந்தா தலைகளா எல்லாமே மாறி போய் எல்லாமே இப்படி வந்து புரண்டு போய் கிடக்கு. சரி இனி வந்து நாங்க வந்து போக்குல வந்து வார விஷயங்கள், அடுத்து வந்து அக்காவோட நாங்க கண்டெக்ட் பண்ணி கதைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அப்டேட் பண்றேன். நான் வந்து உங்களுக்கு எல்லாமே முன்னுக்கு வந்து சொன்ன காரணம் என்னன்னா, அப்பதான் உங்களுக்கு விளங்கும். நான் வந்து என்ன காரணத்துக்காக போறேன், எப்படி கதைக்கிறேன், என்ன கேட்க போறேன்ன்றதும் உங்களுக்கு விளங்கும். அப்ப உங்களுக்கு பார்க்கக்குள்ள வந்து ஈஸியா வந்து இருக்கும். சரியா? இப்ப எனக்கு வந்து இந்த அண்ணா சொன்ன விஷயம் அது பொய் இல்ல. நான் அத வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அது வந்து இப்ப அவர பெர்மிஷனோட தான் எனக்கு வந்து போட இயலும். மத்தபடி இதுல ஆதாரம் வந்து உங்களுக்கு வேணும்னு சொன்னா, அதுல ஆதாரம் வந்து எனக்கு தர இயலும். அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆ இந்த TikTokல போட்டோனே என்ட்ட வந்து நெறைய பேர் என்ட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாரியே வந்து கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. நம்பர் தாங்க, என்ட்ட பர்த்டேக்கு நாங்க உதவி செய்ய போறோம். அப்படி இப்படின்னுலாம். உண்மையாவே கவலையா இருக்கு. கால் போகுதுல்ல. ஹலோ. ஹலோ ஆமாக்கா. நான் அந்த பேட்டி பாய்ஸ் யூடியூப்ல இருந்து கதைக்கிறேன். சொல்லுங்கண்ணா. சரி இது என்ன மத்த நம்பர் என்னன்னு சொன்னா, நான் இப்ப இங்க நிக்கிறேன். பண்டாரவழியில வந்துட்டேன். ஓகேண்ணா. இப்ப எடுத்துட்டு வரணும். சரியா? உங்க லொகேஷன் சொல்லுங்க. அண்ணா பூனாகலைக்கு வரணுமண்ணா. பூநகர். பூனாகலை அண்ணா. பூனாகலை. இங்க பண்டாரவழியில இருந்து தூரையாது? பண்டாரவளையில இருந்து ஒரு 40 நிமிஷம் டிரைவிங் அண்ணா. பஸ்ஸுண்டா? பஸ்ல 40 நிமிஷம் வேணா கிட்ட தானே போய். இது எனக்கு உங்களோட லொகேஷன் ஒரு எனக்கு போட்டு விடுங்களா வாட்ஸ்அப்ல? ஓகேங்கண்ணா. ஓகே. எனக்கு இப்ப போடுங்களா? ஓகேங்கண்ணா. சரி சரி சரி. அவங்க வந்து லொகேஷன் வந்து போடுறாங்களாம். ஸோ வந்து அந்த லொகேஷனை வந்து பார்த்துட்டு கிட்டத்தட்ட இங்கேருந்து பஸ்ஸில் வந்து போகிறோன்னு சொன்னால் 40 நிமிஷம் பண்ணுறாங்க. அப்போ மோட்டர் வைக்கணும்னு சொன்னால் கிட்ட தான் வரும்னு நினைக்கிறேன். பவித்ரன கண்ணில் மேலே வந்து போகுது. சரி ஓகே. நாங்கள் வந்து போவோம். இப்போ நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இப்போ கூட வந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு அண்ணா வந்து கால் பண்ணி சொல்கிறேன், அந்த இருக்கிற அந்த புள்ளையோட அம்மாட அக்கௌண்ட் நம்பர் வந்து உங்கள்கிட்ட இருக்கா, அக்கௌண்ட் நம்பரையும் அந்த புள்ளையோட அம்மாவோட ஃபோன் நம்பரையும் அனுப்புங்க, நான் வந்து காசு போட போகிறேன். உண்மையாக பவித்ரன் இப்போ வந்து கோல். அப்போ நான் இப்போ என்ன சொன்னேன், நான் இப்போ வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறேன், நான் போக போகிறேன்னு போயிட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லி. அப்போ யோசிச்சு பாருங்கண்ணே, ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு உதவி போகுது. அந்த உதவி வந்து சரியாக போகணும். எனக்கு உண்மையாகவே கவலையாக வந்து இருக்குது. ஒரு சரியான ஒரு அதை நான் இப்போ கிளியர் பண்ணேன். இந்த வீடியோ மூலமாக நான் இப்போ உங்களுக்கு அதை நான் கிளியர் பண்ணுறேன். பண்ணியே ஆவேன், இன்றைக்கு பண்ணியே ஆவேன், நான் கேட்டே ஆவேன் இந்த விஷயங்களை. சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் இங்கே பாருங்க, வந்த உடனே ரோட்டுக்கு முன்னுக்கு மார்க்கெட்றாப்பா. வாண்டா நீ அந்த இதை எடுக்கு. அதாலியாடா போகணும். மாயா இருக்குடாப்பா. இல்லை வழியா இதாலியாடா ரவி, இதாலியா? சாரி 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 சாரி. பூனாகல பூனாகல ஈஸி. अरे sorry sorry ಅಲ್ಲ ಮಾಡಿದ್ದಪ್ಪ ಮಾಕಡುಕು sorry 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 sorry
என்ன கரைச்சல்றாப்பா இந்த ரோட்டில் வந்து இரவியில் வந்து வரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து போட்டுட்டாங்க. சத்தியம் எதிர்பார்க்கல இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வரும்னு. ஓ மை காட். ஓ ஒரு மாதிரியா இருக்கு. அவங்க அந்த மரக்கறி விற்கிறாங்க, அதால வந்து நம்ம ஓட்டைக்கு வந்து ஓடக்குள்ள என்ன சாப்பிட்ற சாமான் தானே, அதில் பைக்கில் வந்து போகிறன்றது. இப்போ அடுத்த டாஸ்க் என்னன்னு நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு திரும்பி இதால் நடந்து வந்து தான் அவ்வளோ சாமானையும் எடுத்துகிட்டு போகணும். என்னென்னு சொன்னால் இதால் திரும்பி பைக்கால் வாரன்றது நினைச்சு பார்க்க இல்லாத ஒரு விஷயம்னே. எவ்வளோ தூரம்டா அப்போ? சொல் சாரி. எஸ்கியூஸ். இதில் வந்து ஏறணுமெண்டா சரி, இந்த கொடுத்துட்டு வந்துட்டு மினி வந்து மெயின் டவுன் தான் வந்து கொடுத்துட்டு ஏறணுமெண்டா சரி. 13 நேருங்க ஏறுமச்சா. எப்படி என்ன எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்? நான் சத்தியமா எதிர்பார்க்கலடா, சத்தியமா எதிர்பார்க்கல இப்படி ஒரு இது கொண்டு வரும்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் டைமா என்னன்னு சொல்லு. இப்ப நம்ம வீட்டுல இருந்து வெளியால போறோம், திரும்பி வீட்டுக்கு வெளியால வந்தா கடை இருந்தா அப்படி இருக்கு. இதாலையா போகணும்? ஓ மை காட். உண்டாப்பா டேய் பாரு எப்படி இருக்குனே. ரயில்வே ஸ்டேஷன் அது. ஓ மை காட். பண்டாரவேல ரயில்வே ஸ்டேஷன். இந்த எதை காட்டுங்க இதுல? பண்டாரவேல ஸ்டேஷன் செமையா இருக்குனே. உண்டாப்பா. ஆனா எனக்கு ஏதோ வந்து கிட்டத்தட்ட ஒரு யூரோப்ல டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் வெயிலா இருக்கு. ஆனா எப்படி என்ன கட்டிட கலைகள், பழைய காலத்து கட்டிடங்கள் இப்படிதான் இருக்குமே. மண் சரி. ஆனா இங்க ஃபைத்துல கொஞ்சம் டேஞ்சரா நம்ம இந்த மண்ணுகள் மேல இருந்து கீழே விழுந்தா சரி காது. ரைட், நாங்க இப்ப இந்த ரோட்டால வந்து போறோம். இந்த ரோட்டை வந்து பாருங்க என்ன ஃபைத்துல எப்படி இருக்குண்டி. கீழே எல்லாமே வந்து பள்ளம்டாப்பா, மேல வந்து உயரம். தச்சலா சரி கீழே விழுந்தோம்டா கதை முடிச்சு. ஓ மச்சான், நானேக்கு ஒரு 2000 அடியாவது இருக்கும் பள்ளம். அடுத்த இப்ப எனக்கும் பயத்துறனுக்கும் வீட்டை போறதுக்கு மனசு இல்லாம இருக்கு. என்ன நாங்க இப்ப வந்துருக்கோம் குட்டி நியூசிலாண்டுக்கு. நியூசிலாண்டுக்கு யூரோப்புக்கு தான் போக முடியல. நான் இதே இப்படியாவது சந்தோஷப்படுவேன். இப்படியாவது சந்தோஷப்படுவேன். நம்ம ஒரு வெளிநாட்டுல இருக்கிறோம். கிளைமேட்டை பாத்தியா? கிளைமேட் வெயிலும் இருக்கு, ஆனா குளிருது. வெயில் வந்து இருக்கு, ஆனா அந்த வெயில் அந்த சாடு காட்டுது இல்ல. என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதோட குளிர் காத்து மடிச்சு கொண்டு இருக்கேனே. இப்ப நம்மட இதுங்கட மாடா குதிரையா? மாடு மச்சான். காட்டு மச்சான் அது மாடா. ஓ மை காட். மாட பாருங்க. மாட பாருங்க. தேயிலை தோட்டமா? தேயிலை தோட்டம் நார்மல் தான் மச்சான். செமையா இருக்குனே. ஆனா அந்த கண்ணுக்கு குளிர்மை என்றால் அதைத்தான் சொல்லணும். ஓ மை காட். இங்க பாரு, நீ தேயிலை தோட்டம் நீ இப்ப பாரு, ஃபுல்லா தேயிலை தோட்டம் தான். இயற்கை எழில் கொஞ்சம் மலையகம். என்ன எஸ்டேட்ல அது? என்ன வரியா? நயாபெட்டே எஸ்டேட், மெய்யான் டிவிஷன். மெய்யான் டிவிஷனா மெய்யான் டிவிஷன். எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? ஒண்ணுமே இருக்கு. வேற லெவலா இருக்குடா. பா ஜிகிரு தண்டா ஜிகிரு தண்டா ஜிகிரு தண்டா. என்ன ஒரு இயற்கை. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா? என்னாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஆகுமா? செம்மையா இருக்கேனா? பவித்ரா சொன்ன ஒரே ஒரு விஷயம், எவ்வளவுதான் மனசுல கவலையா இருந்தாலும் இங்க வந்தோடனே அந்த கவலையெல்லாம் பறந்து போகுது. இந்த கிளைமேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னே அதனால வந்து பச்சை பசேலண்டு. ஆனா ஃப்ரெண்ட்ஸோட வரணும்.
ஃப்ரெண்ட்ஸோட வரணுமே தான் பார்த்தாங்க. நல்ல அந்த என்டர்டைன்மெண்ட் பண்ற ஃபன் பண்றதுக்குமே நல்ல இடமா. ம். இப்ப நம்ம ஒரு வேலையா தானே வந்திருக்கோம் போய், ஓ அது சரி உண்மை. ஒரு வேலையா வந்திருக்கோம். ஸோ வந்து நம்ம வேலையா ஓடிக்கொண்டிருப்போம். ஆனா எங்கட அந்த இதோண்டு என்னன்னு சொன்னா, என்ன வேலை செஞ்சாலும் வேலையிலேயே நாங்க ஃபன் எடுப்போம்னே. ஓ அதுதான். வேலையோட வேலையா நம்ம Fun ஃபன்னும் fun பார்ப்போம்னே. ஏண்டா இல்லாட்டி இப்ப இருக்கிற கஷ்டம் எந்த நேரம் சீரியஸா வந்து இருக்கல அது. ஆனா அந்த இப்போ ரோட்ல இருக்கிற கடையா இருக்கலாம், நம்மளை பார்க்குற ஆக்களா இருக்கலாம், எல்லாருமே கேட்குற விஷயம் என்னன்னு சொன்னா, தம்பி நீங்க இந்த இடம் மட்டக்களப்பு, மட்டக்களப்புல இருந்து மோட்டர் பைக்லயே வந்து பவித்ரா என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? உண்மைதான். ஐயோ ஐயோ என்னன்னு சொன்னா எல்லாருக்கும் பெரிய ஷாக் பண்ண. இந்த மரத்தை காட்டுங்க பவி, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அந்த அவதாரில் வர மரங்கள் ஒன்று இருக்கு. அவதாரா? ஓ என்னடா நீ அவதார் தானே? ஓ அவதார் தான். அந்த மரம் மாதிரி இருக்கா? மரங்கள்ல வர மரங்கள். இந்த எஸ்டேட் ரோட். அது இப்ப நம்ம எங்கடா இருக்கு? நம்ம காலையில மட்டக்களப்புல இருந்து நாங்க இப்படி இருக்கேனே. எஸ்டேட்டுக்குள்ள வந்துட்டவனே. மேல போனா எஸ்டேட். இப்ப நான் போற வழி சரியோ? சரியா தான் இருக்கும். சரியாதான் இருக்குமாவா? கடவுள் விட்ட வழி. ஆட பாவி, இதான் என்னன்றா பஸ் நான் போறது ஓ மச்சான். இப்ப அவங்களோட வாகனம் எல்லாம் வந்துட்டா நல்ல பிக்கப்பா இருக்குங்க. இப்ப நம்மளோட பைக் வந்து அவ்வளவு பிக்கப் இல்லையானே. நேத்து வந்து ஒரு அப்பா ஒரு ஆள் வந்து வெளிநாட்டுல இருந்து கோடிச்சு சொன்னார், 100cc பைக் வந்து இந்த ரோட்ல வந்து இழுக்காதுன்னு சொல்லி. அது அருமை இப்ப நம்மளங்குது. முக்கி 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 ஓடுறேன்டாப்பா. 17 கிலோமீட்டர்ஸ். அதாவது இப்ப நம்மள மட்டக்களப்பை பொறுத்தவரையில வந்து 30 கிலோமீட்டர் வந்து நாங்க போறோம்னு சொன்னா ஒரு 1/2 தான் ஆகும். ஆனா அதே இது இங்க வந்து மாறி என்ன 17 கிலோமீட்டர் காட்டுது, 42 நிமிஷம். பாருங்க கிட்டத்தட்ட என்ன ஒரு 30 கிலோமீட்டர் போற தூரத்தை வந்து 17 கிலோமீட்டர் காட்டுது. என்ன என்னன்னு சொன்னா அந்த வளைஞ்சு வளைஞ்சு ஓடுறதுனால வந்து டைமிங் பிரச்சனை. அடுத்து இந்த இருக்கிற ரோட்ல வந்து நம்ம போக்குல வந்து மிகவும் கவனமா இருக்கும் சொன்னா, இது வந்து இப்ப ஒத்தடி பாதை மாதிரி இதாலதான் வாகனமும் போகணும், இதாலதான் வாகனம் வரணும். அடுத்து இப்படி நாங்க வெண்டால வந்து போகல, அங்க இருந்து வர வாகனங்கள் வந்து எங்களுக்கு வந்து விளங்காது. அந்த 2 ஆல்ரெடியான் வந்துச்சுன்னா சரி சரி கதை. இப்ப நான் வந்து அதுல பின்னுக்கு பஸ் ஸ்டாண்டு வர பாத்தீங்கன்னா நான் சைட்ல நிப்பாட்டி அவங்களுக்கு வழி விட்டுனா சொன்னா போயில அது. ஆனா இங்கத்த பைக் ரைடர்ஸ் வந்து வேற லெவல ஓடுவாங்க. நம்ம இதுல வேற லெவல ஓடுவாங்க இந்த ஆட்டோ இருக்கு. ஆனா நான் நிறைய விஷயங்கள் நோட் பண்ணா, இங்க வந்து ஓடுறாங்க எப்படி தெரியுமா ஓடுறாங்க. இப்ப ஏத்தத்துல ஃபர்ஸ்ட் கியர்ல ஓடுறாங்கடா, இறக்கத்துல நியூட்ரல் பண்றாங்க. சரிதான், நியூட்ரல் பண்ணி நியூட்ரல் ஓடுறாங்க. அப்ப மோஸ்ட்லி வந்து பெட்ரோல் கொஞ்சம் போறதுக்கு குறைவு தான். சிக்கனமா இருக்கு. அடுத்து இங்க ஃபியூல் ஸ்டேஷனே காணல, பெட்ரோல் செட் காணல நாங்க. அது என்னன்னு சொல்லுங்க. அடுத்து இன்னொரு விஷயம் வந்து நோட் பண்ணியா, நாங்க வந்து இங்க வந்ததுல இருந்து நாங்க பெருசா தண்ணி குடிச்சிருக்க மாட்டோம். ஓ தண்ணி குடிக்கல. இது நம்ம மட்டக்களப்புன்னு சொன்னா பஸ் வருது ஃபுல்லா தண்ணியா தான் இருந்திருக்கு. என்ன பக்கத்தால போக ஒரு இன்ச் மாதிரி கொஞ்சம் பட்டாலும். ஆனா அவங்க பயம் இல்லாம சிம்பிளா ஓடுவாங்க. அவங்களுக்கு பயம் இல்ல, நமக்கு தான் பயமா இருக்கு. அந்த கிட்டடியில ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, உடை சாஞ்சி பள்ளத்துக்குள்ள விழுந்தனலாம். இப்படியான ரோடுகளா தான் இருக்கு. இது அழகான தேயிலை தோட்டம். பெய்யுடா தேயிலை தோட்டம். 4 மரத்தை போடுங்கன்னா மட்டக்களப்புல கொண்டு வைக்கிறான். 4 மரத்தையா தூக்கி முடியல, கிளிக்கலாம் வருது வீடியோ. சரி ஓகே. நாலு மரத்தை பிடிக்கிறோடே வீட்டை கொண்டு நாட்டி. உனக்கு தெரியும் இதுல எப்படி தேயிலை உருவாக்குறேன். இந்த தேயிலை இலையை பறிச்சாச்சு பிச்சாச்சு இலையை வச்சு காய வைக்கும். பொழுந்தா வச்சு கொஞ்சம் காய வைக்கும். காய வச்சு என்ன செய்யணும்? பாட்டு எல்லாம் படிக்கலாம். பாட்டு படிக்கலாம். பாட்டு படிச்சுதான் தேயிலை வைக்கும். என்ன பாட்டு? பொழுந்து போய் அது நமக்கு என்ன மன்மத ராசா. அடே தேயிலை விக்கிறதுக்கு மன்மத ராசாவாடா பாட்டு படிக்கிறேன். நம்ம தேயிலை விக்கிறதுல மன்மத ராசாடா. விட்டா நீ இதை படிப்பா போல. போனிகா ஒரு பாட்டு படிக்குமே, பழைய காலத்து பாட்டு ஒன்று பண்ணா நலம்பால. அதை ஒரு சின்ன ஒரு துண்ணு. நலம்பால எனக்கு பாட்டு தெரியாது. அப்ப ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் என்னை ஆளும் காதல் தேசம் போன வச்சு போட போறாங்க. படியே வச்சா
மண் மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனது உல்லாச பூமி என்று உண்டானது ராஜராஜ சோழன் நான். இணையாலும் காதல் தேசம் நீதான் பூவே காதல் அங்கால பாட்டு தெரியா கைஸ் வந்து முன்னுக்கு இருக்கிற வரிய மட்டும் கொஞ்சம் பாட நீ வச்சிருக்கீங்க. பாத்துறாத நான் பார்த்து ரசிச்சு வருவேன் என்னது? நீ ரோட்டை பார்த்து ஓட்டி வா நான் பிறகு 2 பேரும் வானத்துல இருந்து பார்ப்போம் எல்லாத்தையும் அதாவது நாங்க இப்ப வீடியோ எடுத்து தானே பவித்திரம் போறோம். அப்ப நாங்க இப்ப செத்துட்டு ஏதோ நடந்துட்டு அப்ப வானத்துல போக்குல வந்து நமக்கு ஆண்டவர் போட்டு கட்டி நம்ம வீடியோ தான். இப்படிதான் செத்தனி தம்பி கிரேக் தோட்டம் கீழ்பிரிவு வீதி எப்படி இருக்குன்னு உண்மைக்கு ஒரு வேற உலகம் சரியா ஆசையா இருக்குண்ணே. இப்ப அந்த அரியணை கொண்டு இல்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் எடுத்துட்டு வந்துட்டு கிடந்தா வேலைக்கு எடுக்கலாம் டிரான்ஸ்ஃபர் எடுக்கலாம் டிரான்ஸ்ஃபர் எடுக்கலாம். ஆனா என்ன நம்ம இப்ப ஒரு இடத்த போறோம்னு சொன்னா எனக்கு சரியா டிலே ஆகும் அது. இப்ப நம்ம சும்மாவே நம்ம ஊர்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் டிராவல் பண்றோம். இப்ப இங்கெல்லாம் வந்து அடுத்தது சரியான தூரம். அடுத்தது வந்து மச்சான் இப்ப வந்து கிளைமேட் ஓகேவா இருக்குடா. இல்லன்னு சொன்னா மழை பெஞ்சு கொண்டு மழை பெஞ்சா இதெல்லாம் ஈரழிப்பு அரியணமா இருக்கு பைக்ல ஸ்லிப் ஆகுண்டா. அது சரி டேஞ்சரஸ் ப்ராப்ளம் எல்லாம் நிறைய இருக்கு. சரி எல்லாம் வரும். யா ஆனா நாங்க இதுவரைக்கும் ஒரு நீர்வீழ்ச்சியை காணலண்ணே. நாங்க என்ன விஷயம்டா இரவு வந்து நாங்க டிராவல் பண்ணி வரக்குள்ள வந்து நிறைய நல்ல நல்ல லொகேஷன்ஸை வந்து நாங்க பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனா அது எதுவுமே எங்கட கண்ணுக்கு தெரியல. ஆனா அது அவ்வளவு அழகான இடங்கள். என்னடா வயசு போயிட்டு தானே இருட்டுக்குள்ளதான் தெரியல. என்னடா அப்படி சொல்றா? உண்மையாவே தெரியலையடா. எல்லாம் இருட்டு முன்னமா இல்லாத உண்மைதான். அடுத்தது மட்டும் அழகான விஷயம் பிளேஸ்ல கண்ணுக்கு தெரியாதா? அப்ப அழகுல ஆபத்து இருக்குன்னு சொல்லி கடவுள் நமக்கு அதை காட்டாம விட்டுது. ஆபத்து என்ன நம்ம அதை பார்த்துட்டு ஈ பல்ல காட்டிட்டு இழிச்சிட்டு நிற்போம். பின்னுக்கு வர விஷயத்த யோசிக்க மாட்டோம். இங்க வருங்க இதை காட்டுங்க எப்படி இருக்கு. நாங்க இப்ப பானத்தால போறோம். எங்கதால வரீங்க? பானத்தால. டேய் லொகேஷன் பாத்தியாடா? சரி இப்படியே போதான் சொல்லு. 17 கிலோமீட்டர்ஸ் சொன்னீங்க. 14 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. 14 கிட்டத்தட்ட 17ல இருந்து 3 கிலோமீட்டர் ஓடி இருந்திருக்கோம். 3 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டோம். சரி ஓகே கைஸ் வந்து இனி நாங்க போக்குல வந்து அப்படியே போய் அப்படியே அவங்க வீட்டை இனி போறது அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் போடுறேன். தொடர்ச்சியா வந்து எங்களை வீடியோஸ் வந்து பார்த்து கொண்டிருங்க. இந்த வீடியோ வந்து யாரும் வந்து பார்க்கணும்னு சொன்னா கட்டாயம் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் உங்களுக்கு ஒரு வகையில மோட்டிவேஷனா இருக்குன்னு சொல்லிக்கொண்டு அப்படியே போற வழியில வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்றேன். ஐஸ் என்ன பிளேஸ்ன்னு சொல்லி பாருங்க. அப்படியே வந்து வந்த வழியில வந்து அப்படியே நிப்பாட்டி செம அழகா இருக்கு. அப்படியே மெதுவா வந்து இதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டி கொண்டு இருக்கிறேன். தேயிலை கொழுந்து பறிக்காங்க. எங்க கீழே இல்லையா? ஜூம் பண்ணி காட்டுவோனே. தேயிலை கொழுந்து அப்படி பறிக்கிறாங்க. ரைட் சைட்ல இருக்கு பைக். அப்படியே கையில ஒரு கத்தி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சிருக்கிறாங்கண்ணே. இங்கல இந்த அண்ணா வந்து பறிக்கிறேன். அந்த மேல உள்ள அந்த இதைத்தான் பறிக்கிறேன். என்னடா அந்த இது இருக்குல்ல துளி துளிர் தான் டேஸ்ட். அந்த பாருங்க எப்படி பறிக்கிறேன்றே. கத்தியால என்ன இருக்காங்க? கத்தி கத்தியால மேல இருக்கிற அந்த துளிர பாத்துருக்கேன். தேயிலை வெட்டி எடுக்கிறேன். எப்படி என்ன சிம்பிளா எடுக்கிறாங்க. நம்ம இன்றைக்கு நேரம் தடை இருப்போம். பெரிய கஷ்டத்துல போய் முடிஞ்சிருக்கும். நம்ம இன்றைக்கு ஒவ்வொரு மரத்தை கொண்டு போய் பேக்ல இருந்துடி பிடிங்கி பாருங்க. மலை எங்களை ரோட்டுல வந்து மோஸ்ட்லி நிறைய ரோட் வந்து செய்யறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மழை இருட்டி வருது. நம்ம கொஞ்சம் போறது மிக வேகமா போய் சேர்றது நல்ல விஷயம் இல்லை என்று சொன்னால் மலையில் மாட்டி விடுவோம். மலையில மாட்டிடுவோம். இங்க பாருங்க இந்த மலை இருட்டி வருது. ஏழாம் இருக்கா? ஏழாம் இல்ல இங்க பாருங்க இந்த அண்ணா காட்டுறேன் இப்படி போறேன்னு சொல்லி உங்களுக்கு இதை பார்க்கல விளங்கும். மோஸ்ட்லி வந்து எல்லா பைக்ஸுமே வந்து இது பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் ஆஃப் பண்ணிட்டு தான்
இறக்கத்துல வந்து ஓடுவாங்க பாருங்க, அவர் ஓடுற காட்டுறேன் சரிங்களா. அழகா இருக்குண்ணே. அடுத்தது பாருங்க, இந்த ரோட் வந்து சரியா, இந்த ரோட் இப்படியே போய் அப்படியே இந்த டவுன் லெவல் எப்படி வரும்னு சொல்லி பாருங்க, எப்படி இறக்கம் உண்டு பாருங்க பார்த்தீங்களா. அதாலையும் வந்து வாகனத்துல தான் பைக்ல தான் டிராவல் பண்ணுவாங்க. என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. ஒண்டர் ஆஃப் ஏசியா ஸ்ரீலங்கா. என்னடா இங்கிலீஷ்ல வைக்கிறா? விடுங்க, அவ்வளவுதான். அட என்னோட இல்லை படிச்சு உனக்கு இப்படி தெரியும் இங்கிலீஷ்ல? இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சம் டீச்சர் படிப்பிக்கக்குள்ள கேட்டு திரும்ப படிப்பி இவ்வளவு கேட்டு பாரு. இந்த ரோடு உடைஞ்சிருக்கேனே. வேண்டா. ஓ உண்மையத்தான் உண்மையத்தான். இது இப்படியே வந்திருக்கு பாத்தியா ரோட். அந்த ரோட் உடைஞ்சிருக்கிறதுனால தான் வந்து இந்த இதுல இதை போட்டிருக்காங்க வைத்திருவலங்க. ரைட் ரைட். இந்த பரியர் போட்டுனே என்னண்டா நம்பலாடா இப்பயும் இன்னும் நடக்கலாம் என்றுதான் இந்த விஷயமே. என்ன என்ஜாய் பண்றீங்களா? சூப்பரா இருக்கு. இவடத்துக்கிட்ட ஒரு காணியை வாங்கி ஒரு வீடை கட்டிட்டு கல்யாணத்தை கட்டி கட்டுறானே உங்க ஐடியா. ட்ரான்ஸ்ஃபர் எடுத்தது வந்தா ஃபுல் ஆத்தலா இருக்கும். இங்க இருந்துருவோல உனக்கு தேயில இது நான் அனுப்புவேன் மூட்டை மூடையா. ஒரு சடாரண்ட ஒரு மரத்தை விடுங்குறேன். போவோம்னே. கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பூனாகலைக்கு தான் வந்து நிற்கிறேன். பின்னிங் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போர்டு வந்து இருக்கும். இந்த இருக்கிற பைக்கில் தான் ஓடி வந்து நாங்கள் இன்னும் இந்த இடத்துலேருந்து நாங்கள் இன்னும் ட்ராவல் பண்ணி போகணும். கிட்டத்தட்ட நாங்கள் நினைச்சது வந்து மிகவும் குறைவான ஒரு கிலோமீட்டராக வந்து தான் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தா பண்டாரவளையிலிருந்து 25 கிலோமீட்டர்ஸ் 26 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி, பண்டாரவளையிலிருந்து 25-26 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி நாங்கள் வந்து வந்திருக்கிறோம். இப்போ இந்த இருக்கிற பூனாகலைக்கு. இனி இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போகணும் பஸ் ஸ்டாப்புக்கு. பூனாகலை பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு பஸ் ஸ்டாப்பில் இருந்து இனி கால் பண்ணி இனி அவங்க என்ன இடத்த சொல்கிறாங்களோ அங்கே போயிட்டு தான் உதவி வந்து செஞ்சு கொண்டிருக்கணும். நிறைய பேர் ஆக்கள் வந்து கால் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, உதவி வந்து செய்கிறதுக்கு அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நானே இன்னும் வந்து போய் சேரலை. நாங்கள் இனி போய் சேர்ந்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே விட்டு அப்படியே போகுதுடாப்பா. ஐயோ அக்கா பூனாகல பஸ் ஸ்டாப் கிட்ட நிக்க. அண்ணா பஸ் கோட்டை கிட்ட நிக்கிறீங்க? ஆமா. சரிங்க, நான் அதுலயே நில்லுங்க. ஒரு தங்கச்சி அனுப்பி விடுறேன்னா அவங்க கூட வாங்க. சரிங்க. சரி சரி சரி. அவங்க வந்து இப்போ ஒரு அவங்க வந்து இப்போ வந்து தங்கச்சி ஒரு ஆளை வந்து அனுப்பிடுறாங்களா. தங்கச்சியோட வந்து நாங்கள் வந்து போனோம்டா. சரி, பூனாகல பஸ் ஸ்டாப் வந்து இதுதான் காட்டுங்க பவி. பூனாகல பஸ் ஸ்டாப்பு இதுதான் வந்து பூனாகல பஸ் ஸ்டாப்பா. திரும்பி கோர் எடுக்கிறாங்க. ஹலோ ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர்ல வந்துருக்கேன். மோட்டோய்க்கு நினைக்கிறேண்ணா. சரி சரி சரி. ஹெலிகாப்டரோட ஐயோ ஐயோ. தூரையா போகணும் இல்லையே? இடங்கள்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கு. இங்க இருக்கிற ஆக்கள் அங்க போய் ஒருத்தர் காணல. வீட்டுல பணி இருக்காங்க. காணலடா சாய். ஒரு வித்தியாசமான ஒரு இடம், கிட்டத்தட்ட சென்னை மாதிரி இருக்கு இடங்களை அது. சரியா? வீட்டை யாரும் நினைக்கிறா? அம்மாவும் அப்பாவுமா? கீழே போகணும். நாங்க பனின்றது வந்து கீழே இருந்து அஞ்சுடுவோம். கீழே கீழே டவுன். நீங்க பனி என்று சொல்றேனே. இதாலையா போகணும்? இதாலையா போகணும்?
இங்கே வர்றா டீ இது தேயிலையா இங்கே தேயிலை அப்படி நான் கொஞ்சம் போறேன் நானே என்ன பைக் டாப்பது ஸ்டார்ட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வந்து போய்கிட்டு இருக்கேன் எஸ் ஆனால் இப்போ திரும்பி வந்து மேலே வந்து வரக்குள்ள இருக்கு முசுப்பு ஓகே 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 இன்னும் போகணுமா போங்க என்ன உங்களுக்கு நடக்கிற கஷ்டமா இல்லையா வைத்தியா எல்லாம் இருக்கா ஏலவெல்லாம் இருக்கா நம்ம பேசுங்க கைஸ் பைக்கை வந்து முன்னுக்கு வந்து பார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நாங்கள் இதெல்லாம் நடந்து போய்கிட்டுருக்கோம். என்னென்னு சொன்னால் பைக்கை வந்து இதால் வந்து எடுத்துகிட்டு போயிடாது. அப்போ அவங்களோட வீட்டுக்கு வர வழிக்கு முன்னுக்கு வந்து பைக்கை வந்து பார்க் பண்ணிட்டோம். என்ன இடம்டாப்பா அது கொஞ்சம் வைத்து காட்டுங்க வைத்துருண்ணா இங்கே வாருடா வீட்டுற கூரை இங்கே இருக்கு வீட்டுற Oh my God. எது வீடு எது இதான வீடு டிவி ஆஃப் பண்ணு என்னோட காய்ச்சல் யாரு என்னோட காய்ச்சது யாரு தங்கச்சி எங்கார் பரவாயில்ல நீங்க தானா இந்த வீடியோ எடுக்கணுமே இல்லை வச்சு எடுப்போமா இல்லாட்டி அங்க போகணுமா உள்ளாலையா போகணும் சரி வைத்திரம் இங்க பவி இது சைடால போகும்டா என்னடா பாய் வீட்டுக்கு பின்னுக்கு ஒரு வழி இங்க வர இங்க நிறைய வீடுகள் இருக்குடா பாய் எது வீடு இதா உங்களோட வீடு அது யார் வீடு பே உங்களோட வீடா நீங்க யாரு பே இவங்களுக்கு அண்ணாட மகள் பாபா குட்டீஸ் பேபி குட்டீஸ் அழுவாங்களா எங்க உங்களோட ஹஸ்பண்ட் எங்க இப்ப என்னோட காய்ச்சல் ஒரு அண்ணா காய்ச்சல் இன்னொரு கதிரை ஒன்று எடுக்கணும் இதுல இருந்த காய்ப்பம் பைத்தியம் அதுல இருந்து எடுங்க போய் மகள் நீங்கள வாங்கலாம் வீடியோ எடுக்கணும் ஹெல்மெட் இல்லாம ரைட் சரி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இதுக்கு முதல் போட்ட வீடியோவில் காய்ச்ச விஷயம் இந்த அக்காவை வந்து நான் வந்து மீட் பண்ண வந்துடுறேனே சொன்ன மாதிரியே எல்லாத்துக்கும் முதல்ல உங்களோட பேர் என்னக்கா ரெண்டு பேர் வந்து மெரீனா அண்ணா மெரீனா ரைட் நீங்கள் தான் என்னோட வந்து கோல்டு வந்து காய்ச்சிருந்தீங்கண்ணே ரெண்டு பாபாவோட பிரச்சனை பாபாவுக்கு என்ன பிரச்சனை சொன்னீங்க அவங்களுக்கு வந்து என்ன பேபி ரூம்ல வச்சிருந்தது இப்போ வந்து கிளினிக் கொண்டு போறாங்க இப்போ கொஞ்சம் ஓகே அடுத்து வந்து எனக்கு ஃபிட் இருக்கு
ஃபிட் வந்து ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் ஓகே ஃபிக்ஸ் இருக்கு. ஐசியூல எல்லாம் இருந்தது. ம் பதிலைக்கு வந்து கிளினிக்கு வந்து கிழமையில ஒரு நாளைக்கு போகணும். ம் கிழமைக்குள்ள இவங்கள வந்து பண்டாரவள ஹாஸ்பிட்டல், ஜீத்தலா ஹாஸ்பிட்டல் இந்த ம் ரிப்போர்ட் எல்லாம் இருக்குங்க. இதுல வந்து மாசம் காப்பிலாம் மாசம் இருக்கு கொண்டு போகணும். காப்பி ம் எல்லாமே இருக்கு. ம் எல்லாம் அது வச்சிருக்கிறீங்க அதாவது இது என்னது பிள்ளைகளுக்குரிய ரெக்கார்ட்ஸா இது ரிப்போர்ட் வந்து எங்களோட ஹஸ்பண்ட் வந்து இப்போ மார்க்கெட்ல பாபாக்கு வருத்தம்னு சொல்லியிருக்கா இல்லை ஆமா எல்லாம் இருக்கும். காட்டுங்க அப்போ. இதில் சொல்லி சுஜியா எந்த பேர் தானே போட்டிருக்கு T1. இது வந்து முதலாவது பாபாடு முதலாவது ட்வின்ஸ் பாபா தானே என்ன? இப்போ 2 பேருக்கும் பிரச்சனையா இல்ல இல்ல ஒரு ஆளுக்கு தானே. இல்லை ப்ராப்ளம் எழுதலி இல்ல என்ன இங்கதான் இன்ஃபெக்ஷன் சொல்லி எழுதி வெட்டி இருக்குல்ல இன்ஃபெக்ஷன் வந்து பிளட் ஏத்துறதுன்னா ஆ அதுக்கு கொண்டு போறது இந்த ம் இதுல எல்லாம் அது இருக்கு. வேற அன்றைக்கு அட்மிட் பண்ண சொன்னதுன்னா ம் சரி இல்லை எமர்ஜென்சி அட்மிட் பண்ண சொல்லி இருக்கு ஆனால் இந்த கிருமின்னு சொல்லி டாக்டர் சர்டிஃபிகேட் இல்ல இல்ல இல்லை இந்த இருக்குன்னு பிளட்ல இருக்கு. இந்த இதுல இருக்குன்னு அதில் இந்த இருக்கு முன்னாக்கு. அது வந்து சும்மா இல்லை அழி இருக்கு இல்ல இல்ல பிளட்ல இன்ஃபெக்ஷன் இந்த எல்லா பொறுங்க ரிப்போர்ட்டும் பொறுங்க பொறுங்க பாப்பா. என்னது இல்லையே அதில் ஒன்றும் எழுதி வெயிட்னா அது சும்மா நார்மலாக கொப்பியில் எழுதி இருக்கு இல்ல இல்ல இப்போ மூளையில் வந்து அப்படி இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொன்னால் டாக்டர் சர்டிஃபை கொண்டு இந்த வரும் தானே இதுலதான் எல்லாம் பிளட் ரிப்போர்ட் வந்து எழுதினது. இந்த சரி இருக்கு என்னது இவருக்கு வந்து நார்மல் நார்மல் பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஒரு ஆளுக்கு வந்து ஓகே ரெண்டாவது பாபாக்கு தானே இன்ஃபெக்ஷன் சொன்னது. ஓ இந்த அதான் இருக்கு கேட்குறேன் எழுதிருக்கா இந்த இருக்கு இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன் ஃபோர் ஃபோலக்ஜி இன்ஃபெக்ஷன் ம் கைலட் யூனிட் இந்த டேப்லெட் தானே ஏத்துனது. கைலட் யூனிட் உண்டு. சரி அப்ப இதுக்கு தானே வீக்லி கொண்டு போறோம் நாங்க. வீக்லி கொண்டு ஓ போகிறோம் நீங்கள் எங்கள் கவர்மெண்ட் இப்ப ஹாஸ்பிட்டல்லாம் ஆமா செய்கிறீங்களா கவர்மெண்ட்லன்னா அடுத்து எடுங்க இந்த எல்லா ரிப்போர்ட்டும் எல்லாம் இருக்கு. பிளட் வந்து 11.4 இருந்துன்னா பிறகு குறைஞ்சது ம் 11.1. ம் சரியா? இது வந்து கடைசியா இதுதான்னா இதெல்லாம் யார் எழுதுனது டாக்டர் டாக்டர் தான் இந்த ம் இது எல்லாம் வந்து இருக்கு ஐயுக்கு கண்ணுக்கு பிளட் ட்ராப் வந்து விடுறதுன்னு ஓ பதில கண்ணுக்கு ஹாஸ்பிட்டல் அங்க சரி இப்போ என்ன பேபி என்ன சொல்கிறாங்க பாபாக்கு இப்போ என்ன சொல்கிறாங்க பாபாக்கு இப்போ பிரச்சனை இல்லைன்னா ஆ இப்போ ஓகே கிளினிக் எல்லாம் இப்போ தேவைன்னா ஓகே ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லை பிரச்சனையும் இல்ல. ஆ கிளினிக் வார மாசம் கொண்டு போகணும்னா சரியான ஓகே இப்போ உங்களை நாங்க வந்து தொடர்பு கொண்டு வந்தோம்னா முதல் கிளினிக் போறதுக்கு ம் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். இவர் வந்து பண்டார் இல்லை நீங்கள் இப்போ என்கிட்ட வந்து மூத்த ஃபர்ஸ்ட்டாக கூட்டு தொடர்பு கொண்டு சொன்னீங்க வந்து பாபாக்கிட தலையில் இன்ஜெக்ஷன் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்போ அந்த பிள்ளைக்கு வந்து ஆப்ரேஷன் செய்யறதுக்கு இல்ல அவங்கள இல்ல ஆப்ரேட்னு சொல்லலைன்னா ஓகே வடிவா ஜோதிச்சு ஆப்ரேட் சொல்லல. இன்ஜெக்ஷன் அடிக்கிறதுக்குன்னா எங்களுக்கு போக்குவரத்து வசதி உதவியல் இல்ல. ம் ஹஸ்பண்ட் வந்து மூட்டை அதாவது தூக்குறது. இப்போ வந்து 2 பிள்ளைகளுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை கடவுளேன்னு இல்ல இல்ல சொல்லி ஒரு ஆளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இல்லை T2க்கு இப்போ நீங்கள் சொன்னீங்கக்கா வந்து ஆமாங்கண்ணா. இன்ஃபெக்ஷன் இருந்து இப்போ நாங்கள் அதுக்குரிய மருந்துகள் எடுத்து ஒரு அது ஆளுக்கு கிளியர் வந்து ஆயிட்டுன்னு ஒரு சொல்லி ஆளுக்கு வந்து ஓகேண்ணா. அப்போ இந்த 2 அவட்ட பேருக்கும் இருந்ததா 2 பேருக்குமே இருந்தது. 2 பேரும் பேபி ரூம்ல தான் இருந்தாங்க. அப்போ அதில் ஒரு ஆளுக்கு தான் இந்த எழுதி இருக்கு இருக்குன்னு மற்ற ஆளுக்கும் இருக்கா 2 பேருக்கும் இருக்குண்ணா. இந்த இதில் முன்னுக்கு எழுதலக்கா இல்ல இல்ல இந்த முன்னுக்கு எழுதலை இந்த இருக்குண்ணா. ஒரு ஆளுக்கு வந்து 7 டே ஊசி போட்டதுன்னா ஒரு ஆளுக்கு வந்து 12 ஊசி போட்டது. ம் எங்கே இருக்கு இதில் இன்ஃபெக்ஷன் ஃபோ இந்த இருக்கு பாருங்க இன்ஃபெக்ஷன் ப்ராப்பர்ட்டி கைபிளைட். கிளியர் தான் போட்டிருக்காங்க இல்ல நாட் இல்ல இன் கிளியர் அண்ட் போட இல்லைன்னா இது ட்ராப் இது டன் பிளான் டு RV 250. சரி அது அப்படி வைங்களேன் சரி அடுத்தது வந்துன்னா எனக்கு வந்து ஃபிட் இருக்குண்ணா. உங்களுக்கு ஃபிக்ஸா இந்த நாங்க வந்து மாசம் மாசம் பதில கிளினிக்கு போறோம் நாங்க. ஓகே இந்த உங்களுக்கு இப்போ எவ்வளோ காலமா ஃபிக்ஸ் இருக்கு எனக்கு வந்துன்னா இப்போ ஃபிக்ஸ் இருக்குன்னா எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கிட்டே இருக்குண்ணா. 5 வருஷத்துக்கிட்ட ஆமா இந்த இனி 9ஆம் மாசம் 16ஆம் தேதி போகணும். கடைசியா 22ஆம் தேதி ஜூலை மாசம் போனாங்க. ஃபிக்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு எப்படி வருது இப்போ எனக்கு கடைசியாக வர்றதே வந்ததா தெரியாது. நான் கடைசியா இப்ப ஒரு கிழமைக்கு முதல் வந்ததுன்னா ஓகே
அதுக்கு டேப்லெட் எல்லாமே இருக்கு. சரியா இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் சரியா. ஓகேண்ணா. இப்ப நீங்க இப்ப என்கிட்ட சொன்ன விஷயம் வந்து 2 குழந்தைகளுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் ஆளுக்கு வந்து பிரச்சனை. இது இப்ப 2 பேருக்கும் இப்ப ஓகே ஆயிட்டு அதான் என்கிட்ட ஓ கேள்வி. இப்ப பிரச்சனை இப்ப இல்ல. ஒரு ஆனா பிரச்சனையும் இல்ல. கிளினிக் கொண்டு போறது. கிளீனிங் கொண்டு போறீங்க ஆனா ஓகே ஆயிட்டு. ஓ. அதாவது ப்ராப்ளம் சால்வ் ஆயிட்டு. ஓ சரி சொல்றேன். இப்ப உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? இப்ப வந்து இப்ப இவங்களுக்கு வந்து பால்மா வசதிகள் வேண்ட தேவைக்கு ஏற்ற மாதிரி. தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து காசு தரும். சரி நீங்க வந்து இல்ல காசும் சரி என்ன சாமானும் சரி எங்களுக்கு வந்தா பிரச்சனை. சரி இப்ப நீங்க எதிர்பார்த்தீங்களாக்கா வந்து நீங்க என்கிட்ட வந்து கால் பண்ணி காய்ச்ச உடனே நான் மட்டக்களப்புல இருந்து இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு உங்களை வந்து பார்க்க வரும்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்தீங்க? இல்ல இல்ல அது எதிர்பார்க்கல. கண்டிப்பா பெரிய ஒரு விஷயம் என்ன கையெடுத்து கும்பிடுற மாதிரி நீங்க வந்து வளர்த்துறதுக்கு நீங்க பாக்குறீங்க. சரி அப்ப நான் உங்களோட கஷ்டத்தை வந்து கேட்டு தான் இந்த இடத்துக்கு நான் வந்து நிக்கிறேன் ஆமா. சரியா. இப்ப உங்களோட ஹஸ்பண்ட் எங்கன்னு சொன்னீங்க? அவர் வேலை என்ன மார்க்கெட்ல தொக்குப்பழ மூட்டை தூக்குற வேலை. மூட்டை தூக்குற வேலை. இப்ப இன்றைக்கு வேலை இருக்கா? ஆமாங்க நான் போயிட்டேன். நீங்க சொன்னீங்க ஒன்றை விட்டு ஒரு நாள் வேலை இல்லாம போயிடும். வேலை இல்ல 2 நாளைக்கு ஒருக்கா. 2 நாளைக்கு ஒரே வேலை இல்லாம போயிடும். ஆமாங்க. சரி நீங்க இந்த வீடியோ கதைக்காம கொஞ்சம் இந்த இந்த இதா கதைங்க என்ன அந்த உண்மையான விஷயத்த வந்து சொல்லி கதைங்க. என்னன்னு சொன்னா நான் பாபாவா சரி பாத்துட்டு வாங்க போய். இல்ல இல்ல. ஓகே ஆயிட்டாங்கண்ணே. பாபா பாபா கத்துனா போய் பாருங்க பிரச்சனை இல்லை. சொல்றேன். ஏன்னா நம்ம கதைக்கும் வேணும் அவங்களையும் சரி. பார்க்கணுமே சரியா. நான் அதை யோசிக்கல சரியா. அக்கா இல்ல இப்ப நான் ஒன்றே ஒண்ணுதான் சொல்லுவேன். உங்களை கும்பிட்டு கேட்குறேன். எங்களோட பிள்ளைகளுக்கு பால்மா வசதிக்கும் சரி போக்குவரத்து இதுகளுக்கும் சரி எங்களுக்கு அந்த ஒரு உதவி செஞ்சீங்கன்னா இது இவற்ற வருமானத்துல மட்டும்தானே நாங்கள் இதுன்ற இவங்களோட அண்ணாக்கள் இருக்கிறாங்க. எப்பயாச்சும் இருந்துட்டு ஏதாச்சும் உதவி செய்வாங்க. இப்ப அவையெல்லாம் பக்கத்துல இருக்கீங்க. வேற ஒரு உதவி எங்களுக்கு இல்லையா. இப்ப உங்களுக்கு பக்கத்துல யார் இருக்கிறது? இந்த அண்ணாக்கள் இருக்கிறாங்க. அண்ணாக்கள் இருக்கிறாங்க. அண்ணாண்டா உங்களோட சொந்த அண்ணாவா? இவற்ற கூட பிறந்த அண்ணாக்கள். உங்களோட ஹஸ்பண்ட் அண்ணாக்கள். உங்களோட ஹஸ்பண்ட் எனக்கு அண்ணாக்கள் வந்து யாரும் இல்லைன்னா. உங்களோட சொந்தங்கள் நான் எல்லாம் யாழ்ப்பாணம். நீங்க யாழ்ப்பாணம். அப்ப உங்களோட சொந்தங்கள் எல்லாம் உங்களோட சொந்தங்களுக்கு யாரும் கதைக்கிறது இல்லை. யாரும் கதைக்கல. என்ன காரணம்? எனக்கு அம்மா அப்பா இல்ல சித்தியாக்களோட தான் இருந்து வளர்ந்த நான். சரி வேற கல்யாணம் செய்து வந்ததால இந்த கல்யாணம் கட்டினதுனால வீட்டாக்கள் உங்களை வெறுத்துட்டாங்க. அப்ப யாரும் உங்களோட தொடர்பு இல்லை. உங்களுக்கு யாரும் வெளிநாட்டுல யாரும் இருக்கா? யாரும் இல்ல. யாருமே இல்லை. அப்ப நீங்க வந்து இப்ப உங்களோட ஹஸ்பண்ட் அண்ணாமார் அவங்களோட சொந்தக்காரர்கள் தான் உங்களை ஆதரவு வந்து பண்றாங்க. இப்ப அவங்க வந்து பாத்துக்கொள்ளுவாங்களே உங்களோட பிள்ளைகளுக்கு எதுவும் வந்து பால் எதுவும் பண்ணுவாங்க? அவசரம் வந்து நான் பெருசா கேட்கறது இல்லைங்க. கேட்டா என்ன பத்தி சொல்லி காட்டுவாங்க. சத்தமா கொஞ்சம் சொல்லி காட்டுவாங்க. உதவி செஞ்சுட்டு சொல்லி காட்டுறதுனால அந்த இதுல ஒரு இதுல நாங்க பெருசா இருந்ததுன்றது இவங்க மட்டும் அக்காக்கள் உதவி செய்வாங்க. அண்ணாக்காக்கள் உதவி செய்வாங்க. இப்ப நீங்க இந்த என்ன என்ன சொன்னீங்க சரியான கஷ்டம்னு சொன்னீங்க. ஆனா நீங்க இந்த தோடு மூக்குத்தி எல்லாம் போட்டுறீங்க. எல்லாம் கவரி எல்லாம் கவரிங் கவட்டி காட்டுவோம் கவரி. இப்ப இந்த வீடு வந்து சொந்த வீடா? இல்ல வாடகைக்கு கூலிக்கு. கூலிக்கு தானே இருக்கிறீங்க. இப்ப எவ்வளவு காலமா கூலிக்கு இருக்கிறீங்க? நாங்க வந்து இப்போ 1 வருஷமா இருக்கிறோம். மாசம் 4000 ரூபாய் கட்டணும். அந்த கட்டுறக்குரிய அந்த இது எதுவும் வச்சிருக்கீங்க? இல்ல இப்ப அந்த காசு இப்ப இது கூலிக்கு இருக்கிறீங்கன்னு சொன்னா யாரும் அந்த லெட்டர் கொடுத்துதன்றது இல்ல. இது வந்து எஸ்டேட் வீடு தானே. என்ன எஸ்டேட் வீடு மாசம் 4000 கொடுக்குறீங்க. அட்வான்ஸ் ஒன்றும் கொடுக்கல? அட்வான்ஸ் ஒன்றும் இல்லை. அவங்க எழும்ப சொல்ற நேரம் நாங்க எழும்பணும். அடுத்த விஷயம் வந்து இப்ப உங்ககிட்ட வந்து இன்னொரு கேள்வி கேட்கணும். என்னன்னா இப்ப உங்களுக்கு வேற யாருமே வந்து உதவியில் எதுவும் வந்து செய்யலையா? யாரும் இது வரைக்கும் செஞ்சது இல்லையா. இது வரைக்கும் எங்களை ஒரு பக்கம் வந்து வரல. யார்ட்டையும் கேட்கவும் இல்லை உதவி. யாரும் செய்யல. இப்போ என்னண்டாக்கா நான் திரும்பியும் கேட்குறேன். என்னண்டா நான் இவ்வளவு தூரம் வந்து மெனக்கெட்டு உங்களை வந்து பார்க்க வாரணும்னு சொன்னா நீங்க ஒரு விஷயத்த நீங்க யோசிக்கணும். மட்டக்களப்புல இருந்து இவ்வளவு தூரம் வாரன்னு சொன்னாலே 180 கிலோமீட்டர். எங்க நம்மட பண்டாரவள்ளியில ரூம் எடுத்து ரூமுக்கு காசு கொடுத்து நாங்க 2 பேரை சிலவையும் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் வச்சு உங்களோட பிரச்சனையை வந்து இവിടുത്തെ பார்த்து உங்களோட பிரச்சனையை கதைக்க வாரணும்னு சொன்னா நானும் சும்மா வர மாட்டேன். விளங்குதாக்கா? சரியா? அப்ப அண்ணன் நிக்கிறவங்களுக்கு பிரச்சனை வெக்கமா இருக்கா? ஒரு பிரச்சனையும் இல்லையே. என்னண்டா இப்ப நானும் சும்மா இந்த இடத்துக்கிட்ட வர மாட்டேன். நானும் நிறைய இடங்கள்ல விசாரிச்சு போட்டு தான் வந்திருப்பேன். விலங்குயா நான் இந்த இடத்துல டக்குன்னு வாரண்ட விலங்குதானே. என்ன இப்ப நீங்க நம்மட ரத்த உறவு மாதிரி நினைச்ச காரணத்தினாலதான் நான் இந்த இடத்துல வந்து நின்று இப்ப பேசி கொண்டிருக்கிற காரணம். அப்ப என்கிட்ட வந்து நீங்க சில விஷயங்களை மறைக்கிறீங்கன்னு சொன்னா என்னால எதுவுமே செய்யல. மறைக்கிறது கண்டு ஒன்றும் இல்லை. அதான் நாங்க சொல்லிட்டோம். எங்களுக்கு உதவி வந்து அவைய மட்டும்தான் இருக்கேன். என்னன்னா இந்த அண்ணா நேரதான் நிக்கிற. நீங்க என்னென்ன வேலை செய்றீங்க? நாட்டா வேலை. இப்ப உங்களுக்கும் ஒரே வேலை இருக்குமா? வருமானம் குறைவானே. சரி நான் வர்ற வருமானத்தையும் சொல்லுங்க. நான் சொல்லுதேன்
வருமானம் எங்களுக்கு 2000 ரூபா கொடுத்தாலும் அடுத்து நாங்க சாப்பிட்டுக்கிறோம். ஆ. 300 ரூபா போகும். ஒரு 2000 நாங்க 300 கூட அவங்களுக்கு 1000 ரூபா போடுது. ம் நம்ம குடிக்கிறது இல்ல, குடிக்கிறல சிகரெட் அந்த பீடி அதெல்லாம் இல்ல. ஒரு 10 டைம் ஒரு பிராண்டி குடிச்சோம்னா கூட அவனுடைய அப்படி எல்லாம் போயிடும். ஒரு 1000 ரூபா போயிடும். 1000 ரூபா போயிடும். 1500 மிச்சம். சரி என்னண்டா அக்கா வந்து இப்ப உங்களுக்கு நீங்க வேற யார்ட்டும் உதவி கேட்கல? இல்ல இல்ல இது வரைக்கும் உங்களுக்கு ஆயிரம் செஞ்சது இல்ல தம்பி. நான் ஒரு ஆளுக்கு ஃபோன் நம்பர் ஒன்று கொடுத்துட்டு அவங்க யாரும் கொடுத்தவங்களா? இல்ல இல்ல அவியல் அந்த நேற்று கால் பண்ணி தான் உங்க உள்ளதான் சொல்லணும். என்ன பண்டார வேலையில நேற்று ஹஸ்பண்ட் ஆக்களுக்கு சொல்லி அது ஒரு அந்த வேலை செய்யற இடத்துல அப்படி ஒரு நக்கல் மாதிரி கதைச்சு. என்ன நக்கல்? அந்த நேத்து போட்டு விட்டீங்களா? இல்லண்ணா அந்த நான் அந்த கதைச்சேன்னு சொல்லி கோவாளுக்கு அந்த யாரோ சொல்லி என்னன்னு சொல்லி அவியல் வந்து பண்டார வேலையில விசாரிச்சேன்னு சொல்லி அது இவியல் தந்த அந்த நம்பர் தானண்ணா. நீங்க கொடுத்தீங்களோ இன்னொன்னு கிட்ட நான் கோச்சிக்கிறாங்க சொல்றதுக்காக இல்ல. அப்படி நம்பர் கொடுக்கறதா இருந்தா நீங்க எங்கிட்ட சொல்லி இந்த நாளுக்கு நான் நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு நீங்க விசாரிங்க. அது நான் போய் சொல்லவும் மாட்டோம். இல்ல நான் வந்து இப்ப மட்டளப்பு போய் ஒரு ஆளுக்கு தான் நம்பர் கொடுத்துறேன். அப்படியோ அங்க சரி. அப்ப அங்க வந்து அந்த மட்டளப்பு போய் ஒரு ஆளுக்கு தான் நம்பர் கொடுத்துறேன். உங்களை போய் பார்த்து உதவி வந்து அவரோட பர்த்டேக்கு உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு சொன்னார். அவர் வந்துன்னா பண்டார வேலையில வேறு ஒரு ஆக்களுக்கு சொல்லி அங்க வந்து பெரிய பிரச்சனை நேற்று ஆயிடுச்சு. என்ன நடந்து? இப்ப ஹஸ்பண்ட் ஆக்கள் வேலை செய்யற வறுமையில எங்களுக்கு உதவி செய்யறீங்க அப்படின்னு சொல்லி அவர் எல்லாத்துக்கும் போட்டு விட்டாரு. அது போய் நைட்டு சரியான பிரச்சனை. என்ன நடந்து? வாங்கல விடுத்துக்கிட்டு கொஞ்சம் வாங்கல. இல்ல பரவாயில்ல. இல்ல நீங்க என்ன அங்க காய்க்கிறேன்னு இங்க விளங்காது, இவங்களுக்கு விளங்காது. வாங்க விடுத்துட்டு வாங்க. இல்ல அதுல இருங்க அக்கா, நீங்க இதுல இருங்களா? நீங்க நைட்டு கொஞ்சம் தம்பி கொஞ்சம் குழம்பிட்டாரு. இதுல இருங்களா? இதுல இருங்க. யாரு போட்டா வச்சா அப்படின்ட்டு என்ன நடந்து? நீங்க போன் நீங்க நம்பர் கொடுத்தீங்க தானே, அவர் வந்து கொஞ்சம் நக்கலை சொல்லிவிட்டாரு. இல்ல நான் நம்பர் கொடுத்தாலும் வந்து மட்டக்களப்பு இல்லைண்ணா, அவருக்கு அப்படியும் பண்டாரவில் வந்து தெரிஞ்சிருக்காரு. அடுத்து என்னோட நல்ல நம்பிக்கையான ஒரு ஆளுக்கு தான் நம்பர் கொடுத்தேன். என்னடா அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்யணும்ன்றிருக்காரு. இது வந்து வேற ஏதோ நடந்திருக்காரு. சொல்லுங்க அந்த பிரச்சனை. அவர் வந்து பண்டாரவளை இவங்க வேலை செய்யற இடத்துல ஹஸ்பண்டாக வேலை செய்யற இடத்துல வந்து கதைச்சு அதை வந்து இங்க இருக்கிறாக்களும்னா பண்டாரவளையில வேலை செய்யணுமா கேட்கல, அதை வந்து ஒரு கேலித்தனமா கதைச்சு நக்கல். அப்ப நாங்க உதவி கேட்டது உண்மை என்ன இல்லைன்னு நாங்க சொல்லல. அதைத்தான் நாங்க ராத்திரி ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நாங்க உதவி கேட்டது உண்மைங்க. அதை வந்து உங்கள்ட்ட நக்கலா நையாண்டியா கதைச்சு இவர் ஒரு இதா சீப்பா நினைச்சு கதைச்சிட்டாங்க. அது வந்து அவர் கோவப்பட்டாரு. யாரு? தம்பி. இவங்க அவர் கோவப்பட்டு வீட்டுல பிரச்சனை போட்டு அப்புறம் நான் போயிட்டு விசாரிச்சு பார்க்கல. கடைசியில பார்த்தா அது வேற யாரோ கதைச்சதை வந்து இவ மேல போட்டு விட்டானு. அந்த பிரச்சனை வந்து இங்க வந்து ஊருக்கு தெரிஞ்சு ஊர்ல நைட்டு போயிட்டு 10 மணிக்கு சண்டை போட போயிட்டு வேற யாரோ காய்ச்சினா வேற யாரோ காய்ச்சி அவ என்ன கடையில கதைச்சிருக்காங்க தானே. கதைச்சவங்க வந்து என்ன செஞ்சுட்டாங்க, இப்படித்தான் உங்க வீட்டுல தான் சொல்லியிருக்காங்க வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அதுதான் அது வந்து ஜோக்கு. இந்த நீங்க கொடுத்த நம்ம வந்து அவர் வேற என்ன செஞ்சு சொன்னார்ல, இவர் இங்க வந்து சண்டை இல்ல. இப்ப நீங்க தந்த நம்பர் இருக்கு தானே, அவர் வந்து நாங்க கேட்ட உதவி வந்து வேற யாக்கள் பண்டாரவளையில வேலை செய்யற ஆக்களுக்கு எல்லாருக்கும் போட்டு விட்டுட்டார். இந்த போன் ஃபேஸ்புக்ல இருக்கு தானே, ஃபேஸ்புக்ல வந்து எல்லாத்துக்கும் போட்டு அப்படி உதவி செய்யறாங்களா அப்படின்ட்டு, கோபிக்கு உதவி செய்யறாங்களா அப்படின்ட்டு. அது வந்து இங்க ஒரு பொடி எனக்கு தெரிஞ்ச ஒட்டி அந்த பொடி பஸ் ஓட்டி இறங்கி கேட்டிருக்கான், என்னடா உங்களுக்கு உதவி செய்யறாங்களாமே எங்களுக்கும் உதவி செய்யலாம் அப்படின்ட்டு. நீங்க எனக்கு எந்த நம்பர் வேற யாரும் கொடுத்தீங்களா? உங்களோட நம்பர் நாங்க வேற யாருக்கும் கொடுக்கல. என்ன இப்ப நீங்க சொல்லி அந்த நம்பர் தந்தீங்க தானே, என்ன அதுக்கு நாங்க கதைச்ச இடத்துல அது வந்து பண்டாரவளையில இருக்கிற இதுக்கு வந்து போன்ல கழிச்சு அங்க வந்து சொல்லி இவர் வேலை செய்யற இடத்துல இவர் ஒரு அந்த கீழ்த்தரமா மட்டமா கழிச்சு நானும் நம்பர் தந்தேன். நீங்க அந்த ஹெல்ப் பண்ண சொல்லி என்ன ஒரு நம்பர் ஒன்று தந்து கழிச்சேன். நான் உங்களுக்கு தெரியல நம்பர் தந்த நீங்க என்ன வாட்ஸ்அப் பண்ணானே. இந்த நம்பருக்கு அடிச்சு கதைங்கக்கா அவர் பண்டாரவளையில தான் இருக்கிறாருன்னு சொல்லி அவர் வந்து பார்த்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. சரி சரி. அப்ப அவர் வந்தன்னா இங்க அவருக்கு நம்பர் கொடுத்தோன்னா நீங்க வந்துட்டு போனாங்க. இல்ல இந்த நேற்று இவர் எங்களோட ஹஸ்பண்ட் கேவலமா காய்ச்சி இல்ல அவர் நம்பர் கொடுக்கல. சரி இப்ப என்னண்டா இப்ப நான் என்ன கேட்க வாரேன்னு சொன்னா, இப்ப சரி இப்ப அக்கா இப்ப என்ன விஷயம்டா, இப்ப நாங்க இப்ப இந்த கதைக்கு நாங்க யூடியூப்ல தான் போடுவோம். சரி அவங்களோட பிரச்சனையை வந்து பார்த்து சரியா விளங்கானீங்கன்னா இப்ப அக்காட பிரச்சனையை வந்து பார்த்து அக்கா வந்து பாவம் அக்காவுக்கு வந்து கஷ்டங்கள் இருக்கு பிள்ளைகளை வளர்க்கலான்னு சொல்லி அக்கா என்கிட்ட கேட்டது ஒரு வெளிநாட்டுல இருந்து இருக்கிற ஒரு ஆள் வந்து பார்த்து இதை வந்து போய் ஒருக்கா பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி எனக்கு சொன்னேன். இப்போ இதை நாங்க போய் போடுவோம், நாங்க கதைக்கிற விஷயம் அது. அதனால நான் உங்களோட உண்மை தன்மையை போடுங்கன்னு சொல்லி நான் கேட்கிறேன். என்னண்டா இப்ப உங்களுக்கு உண்மையை சொல்லுங்க, போன வருஷம் சரி அதுக்கு போன வருஷம் சரி யாருமே உதவி செய்யலையா? இது வரைக்கும் யாருமே செய்யல. யாருமே உதவி செய்யல.
போன மாசம் உதவி வரல, இல்ல அதுக்கு முதல் மாசம் உதவி வரல, ஒருத்தரும் காசு தரல. இல்லண்ணா. இப்போ உங்களுக்கு ஒரு 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 சைட்லயும் காசு வரல, ஒருத்தரும் உதவி செய்யல, ஒன்றுமே வரல. என்னன்னு சொன்னா இப்ப இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, எனக்கு உங்களோட வீடியோ வந்து போட்டதுக்கு பிறகு வந்து எனக்கு டென்மார்க்ல இருக்கிற ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து கால் பண்ணி உங்களுக்கு 18ஆம் தேதி வந்து 30,000 ரூபாய் காசும் பிள்ளைகளுக்கு உடுப்பும் வந்து வாங்கி தந்ததா சொல்றாரு. யாருன்னு? டென்மார்க்ல இருக்கிற ஒரு அண்ணா ஒரு ஆள், அவங்களோட வைஃப் வந்து ஜெஃப்னால வந்து இருக்கிறாங்க. ஜெஃப்னால இருக்கிறனால உங்களை வந்து அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து உங்களுக்கு 30,000 ரூபாய் காசு தந்து பிள்ளைகளுக்கு வந்து 2 பேருக்கும் உடுப்பு இல்ல தந்தது. இல்ல இது காசு உண்மையா? தரையிலண்ணா. நாங்க நேரா சொல்றோம், நீங்க வீடியோ எடுக்கிறீங்க, நாங்க உள்ளத சொல்லணும்னா சொல்றோம். காசு தரையில ஒரு பெட்டி போட்டு விட்டவங்க பபாக்களுக்கு உடுப்பு, இந்த நான் போட்டிருக்கிற சட்டை, அடுத்து இன்னும் 2 சட்டை, பபாக்களுக்கு உடுப்பு எல்லாம் கொடுத்து விட்டவங்க. பபாட சாமான் கொடுத்து விட்டவங்க. வேற காசு எடுத்து எந்த ஒரு உதவியும் எங்களுக்கு இல்ல செய்யல. பாத்தீங்களா இப்ப இப்ப இல்ல சிரிக்கீங்க பாத்தீங்களா? இல்ல என்ன நான் இப்ப எவ்வளவு தூரம் வந்து வந்திருக்கேன் பாத்தீங்களா? விளங்குது இப்ப. இல்ல நீங்க கேட்க கூட தான் பண்ணி இன்னும் நிறைய விஷயம் இருக்கு அக்காண்டு. நான் வந்து நான் டிராவல் பண்ணி நான் பைக்ல ஓடி வந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து கொண்டே இருக்கு. நான் அதனாலதான் காலையில உங்களோட போனை ஆன்சர் பண்ணேன். எனக்கு விருப்பம் இல்லை நான் இதை விட்டு போட்டு நான் திரும்பி ஊருக்கு போவோமான்ற அளவில் தான் இருந்தேன். ஏனண்டா நான் இவ்வளவு மெனக்கட்டு உங்களோட தம்பியா அண்ணவா உங்களோட ரத்த சகோதரமா இந்த இடத்துக்கு வந்து நான் வந்து நிக்கக்குள்ள நீங்க எனக்கு வந்து ஒளிவு மறைச்சு கொண்டு வெக்கப்பட்டு கொண்டு அப்படி எதுவுமே ஒண்ணும் செய்யல. இல்லையண்ணா. நீ கேட்ட சரி. அது என்னன்னா நீ காசுன்னு சொன்னீங்க. அதான் முதல் இப்படிதான் நீங்க கதைக்கிறீங்க தானே. நாங்க வந்து நீங்க வீடியோ பிரச்சனை இல்லை, நீங்க கதைக்கிறீங்க தானே. கதைக்கும் போது நீங்க என்ன சொல்றீங்க நான் கேட்கணும் தானே. நான் கேட்டுட்டு இருக்கோம். இப்ப நீங்க காசுன்னு சொன்ன பிறகு தானே சில நேரத்துல உங்கள்கிட்ட சொல்லிப்பாங்க. என்ன சொல்லிப்பாங்க? நாங்க காசு 50, நீங்க சொல்லி 30,000 நாளைக்கு சொல்லுவாங்க 1,00,000 சொல்லுவாங்க. அப்ப சொல்லுவாங்க தானே. இப்ப நீங்க உங்ககிட்ட இருந்து வாங்கி விளங்கி சார் இப்ப நாங்க நீ காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தானே. ஆனா காசு கொடுக்கல. இந்த பபாக்களுக்கு உடுப்பு அனுப்புனாங்க. அது எத்தனை பெட்டி அனுப்புனாங்க? ஒரு சின்ன கார்ட்போர்ட் அந்த பெட்டி இருக்கு, அந்த பெட்டி இருக்கு, நான் பெட்டியை எடுத்து வந்து கார்ட்போர்ட் பெட்டி இந்த கடையில இருந்த தம்பி எடுத்து வந்தான். பஸ்ஸுக்கு போட்ட விட்டு பஸ்ல வந்து இங்க எடுத்து வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு அந்திக்கு வரக்கூட தான் நானும் நிறைய சாமான் தான் இருக்கு. இந்த இருக்கு, இந்த பாருங்க, இந்த அப்படியே இருக்கு பாருங்க. கோபால புல்லு, கோபால கிருஷ்ணன் பூனாகல பதுல. இது யாரு நம்பர்? இது வந்து எங்கட நம்பர். இங்க பஸ்ல அங்க இருந்து போட்டு விட்டபடியே எங்கட நம்பருக்கு எழுதி. சரி வாங்க, இல்ல இருங்க வாங்க. இந்த பெட்டி மட்டும் தான் வந்துச்சு. இந்த பெட்டி மட்டும் இந்த மாதிரி இதுல காசு எங்களுக்கு கொடுக்கல. காசு கொடுத்தா எங்களுக்கு சொல்லிப்பாங்க. காசு கொடுத்தாங்க இல்ல அப்படி நான் இதான் சொல்லி தர மாட்டேன். அப்படி வந்திருந்தா நாங்க என்கிட்ட எப்படி சொல்லிப்பேன். தம்பி சார் இவங்க சொல்லாட்டியும் என் தம்பி சார் சொல்லிப்பான். ஆனா காசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிப்பான். இப்போ அவனு சொல்லாட்டி இப்போ என்ன செய்யப்பா, அவங்க 2 பேரும் பார்த்துருப்பான். காசு கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் தெரிஞ்சுப்பேன். சொல்லுங்க, காசு வந்துச்சா? காசு வேற இல்லையா? நாங்க பெட்டி உங்களுக்கு எடுத்து வந்து காட்டுறோம். நாங்க பெட்டி நேரதான் இருக்குன்னா எனக்கு காசு வந்து அனுப்புறதுக்குரிய ரிசிப்டும் அனுப்பியிருக்காங்க. நீங்க காட்டுங்கண்ணா. அது எங்களோட ஹஸ்பண்டுக்கும் தெரியும். அவையோட நாங்க கோலும் கழிச்சுனாங்க. என்ன சரி திடீரென கழிச்சிட்டு திடீரென எங்களோட நம்பர் எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. என்ன நடந்தது போனது வந்தேன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த பெட்டி அனுப்பினாங்க. அவங்க அனுப்பின உடுப்பெல்லாம் கிடக்குது. சாமான் அப்படியே தான் இருக்கு. நாங்க எடுத்து வந்து காட்டுறோம். என்ன பாபா கொஞ்சம் குடுக்கல அவங்ககிட்ட. அவளும் பாவம் கத்தி கொண்டு ஸ்டாப் பண்ணிடுங்களா? ஸ்டாப் பண்ணிடுங்க. காசு தந்தது உண்மை. நாங்கள் 30,000 ரூபாய் காசு தந்தது. அப்ப எங்களுக்கு அந்த கஷ்டத்தால தானே நாங்கள் இப்படி தன்றோம். ஒன்றுக்கு 2 பபாக்களை வச்சிருக்கிறபடியத்தான் நாங்க உதவி கேட்டு நாங்கள் இதன்றோம். வாங்க தம்பியை தாங்க. தம்பியை வச்சிருந்து இல்ல வீடியோல வார சரியில்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். பாபா பேபிஸ் தானே, நம்மளோட பிரச்சனை வேறு. பிள்ளைகள் வளர்ற ஆக்கள். சரியா வச்சுக்கோங்க. நீங்க கொஞ்சம் உள்ள இருக்கிறீங்களா? நான் கொஞ்சம் கதைக்கணும். அவங்க வெக்கப்படுவாங்க. சரியா? அதுல நில்லுங்க, போய்த்துறேன். சொல்லுங்க. உதவி செஞ்சவே என்ன இப்ப இல்ல. உதவி செஞ்சு எங்களுக்கு எல்லாம் காசு உங்களுக்கு தந்தது. ஆமாங்க, அது உண்மை. இப்ப என்னத்துக்காக அந்த உண்மையை ஒத்துக்கொள்றீங்க? இப்ப ஒத்துக்கொள்ளா ஒரு மறைக்கலா தானே செஞ்ச. இல்ல இப்ப நான் வந்து ஸ்டார்டிங்ல நான் உங்களுக்கு சொன்ன விஷயம், இவ்வளவு தூரம் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து கேட்கிறேன், யாராவது உதவி செஞ்சாங்களா, போன மாசம் வந்துச்சா? அப்ப நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? நான் ஒரு மொக்கன், இவனுக்கு வந்து ஒண்ணும் தெரியாது, லூசன் நினைச்சிட்டு இருந்தீங்களா? அப்படி நாங்க விசாரிக்கிறது வந்து விசாரிச்சு தானே வருவீங்க. எல்லா பக்கத்தாலையும் நீங்க விசாரிக்காம வர மாட்டேன்னு சொல்லி என்ன விசாரிச்சுதான். இனி நான் உங்களை எப்படி நீங்க மிச்ச விஷயம் நான் எப்படி நம்புவேன்னு சொல்லுங்க. ஒரு விஷயமே இல்ல
நீ இப்ப நான் இந்த விஷயத்த வந்து அக்கா நான் புடிச்சு இப்ப கேட்டு இப்ப நீங்க ஆக்கெல்லாம் போன பிறகு நீங்க சொல்றீங்க அண்ணா கோல் ஒண்ணு எடுக்காங்க அந்த அண்ணாக்கு டென்மார்க் அண்ணாக்கு எடுக்காங்க அவன் தந்தது உண்மை அப்படி சொல்றீங்க சரியா ம். இப்ப இதே இது மத்த விஷயங்கள உண்மைன்னு நான் எப்படி அக்கா நம்புவேன் வேற ஒரு இது எங்களுக்கு ஒரு தட்ட உதவியும் எங்களுக்கு வந்தது இல்லைன்னா போன மாசம் வந்து ஒரு ஆக்கள் வந்து 5 மாப்பெட்டி லெக்டோயன் பாத்தீங்களா மாப்பெட்டி ஒன்று ஒன்றா வருது ஒன்று ஒன்றா வெளியில சரியா உதவி வந்தக்கா நீங்க இன்னொரு ஆட்கள்கிட்ட வந்து வாங்குறது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை பிரச்சனை இப்ப கூட சொன்னா நம்ப மாட்டீங்க நான் வெளிக்கிட்டு வரக்குள்ள பவித்ரனுக்கு வந்து இந்த ஒரு பேர் பவித்ரன் வந்து இருக்கிறேன் எனக்கு முன்னுக்கு இருக்கிறேன் நான் வெளிக்கிட்டு வரக்குள்ள ஒரு அண்ணன் வெளிநாட்டுல இருந்து கால் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் நம்பர் உங்களோட ஃபோன் நம்பர் எல்லாம் கேட்கிறேன் உங்களுக்கு காசு போடுறது எனக்கு இன்னொரு ஆட்கள் உங்களுக்கு காசு தரதோ இன்னொரு ஆட்கள் உங்களுக்கு ஆனா கதைகளுங்க இன்னொரு ஆட்கள் உதவி செய்யறதோ எனக்கு வந்து பொறாமையும் இல்லை பொறாமை நான் சந்தோஷப்படுவேன் நீங்க நல்லா இருந்தா அது சரியா ஆனா இந்த பொய்ன்றது வந்தாக்கா வாழ்க்கையில வந்து உயர்த்த போறது சரியா இல்ல அப்ப நீங்க அங்கேயும் உதவி வாங்கி அந்த நீங்க சொல்லிருக்கலாம் நான் கேட்டேனா அண்ணா எனக்கு வந்து உதவி தந்தவங்க அண்ணா ரைட் இப்ப அவங்க தரல அண்ணா இப்படித்தான் அவங்க கதைக்காம போனோம்ன்றது நீங்க சொல்லிருக்கலாம் உங்கள வந்து ஏதோ ஒரு பிழை இருக்குனால தான் அதை ஆனா வந்து இல்ல மறைச்சிருக்கீங்க இல்ல அப்படி ஒரு இதுவுமே இல்ல நாங்கள்ல எந்த ஒரு பிழையுமே இல்ல அவங்க போட்டிருந்த இதுல தானேன்னா இந்த பபாக்கண்ட உடுப்பு வந்து இந்த இப்படி பெட்டியில தானே வச்சிருந்தேன் நான் பெட்டி எல்லாமே இருக்கு ம் நாங்க எடுத்தோன்னு காட்டுற வேணுமெண்டா ஒரு பட்டி என்னன்னு சொன்னீங்க இப்ப இல்ல எல்லா பட்டியும் இல்ல இருக்குன்றீங்க இந்த பெட்டி தான் அவியல் போட்டு சரி விட்டது நான் சரி முதல் வாட உடுப்பு வச்சே பெட்டிக்கு என்ன ஓ அந்த பெட்டியல் இருக்குது ஓ அதுக்கு பிறகு தானே அவங்க போட்டதுல தான் இந்த பீரோ எடுத்தாங்க ம் அப்ப அது அவன் இதால வந்து ஏதாச்சும் ஒரு இதுக்கு வந்து இருக்கத்தானே என்ன வேணும் இப்ப ம் அதால வந்து நாங்க மற்றும்படி வந்து எங்களுக்கு அவையில தவிர வேற யாருமே உதவி செய்யல ஏன்டா இப்ப எனக்கு அந்த விஷயம் தெரியாதானே அக்கா அது சரி எனக்கு வந்து இப்ப என்ன சொல்லுங்க இப்ப எனக்கு இப்ப ஒரு விஷயம் தானே பிடிபட்டு இருக்கு இப்ப அடுத்த விஷயம் தெரியாதானே அப்ப அடுத்த விஷயத்த நீங்க மறைச்சிருவீங்க இல்ல இல்ல நான் அது அப்படி அத கதை கேளுங்க நான் அதை வந்து இப்ப நான் புடிச்சு கேட்டோன்னே அண்ணா ஓமண்ணா என்று சொல்லி ம், விளங்குதாக்கா நான் திரும்பியும் சொல்றேன் மட்டக்களப்புல இருந்து இவ்வளவு தூரம் வந்து இப்ப நேரம் வந்து 3:21 நான் உங்களோட வேலையை முடிச்சிட்டு மத்தியானம் கூட சாப்பிடல காலையில சாப்பிடல உங்களோட பிரச்சனையை பார்க்கணும்ன்றக்காக எடுத்துக்கிட்ட வந்து நின்று மோட்டோ வெஹிக்கிள யாராவது வருவாங்களா இவ்வளவு தூரம் அது சரி பஸ்லயே வர்றது பெரிய விஷயம் மோட்டோ வெஹிக்கிள் இவ்வளவு தூரம் வந்து உங்களோட பிரச்சனையை பார்த்து இனிதான் வந்து உங்களோட வீடியோ எல்லாம் முடிச்சிட்டு நான் வந்து சொல்ல வேண்டிய ஆகலை சொல்லிட்டு நான் இனி மத்தியானம் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு வந்து பைக்ல வந்து வெளிக்கிட்டு மட்டக்களப்புக்கு போவோம் இப்போ என்னத்துக்காக வந்தேன் என்னத்துக்காக வந்தேன் உங்களோட பிரச்சனைய வந்து நான் தெளிவு விட்டணும் உங்களோட பிரச்சனையை வந்து நான் பார்க்கணும் இது பார்க்கணும் கள்ளம் போலீஸ் விளையாட்டு இல்லக்கா விளையாட்டு நீங்க எனக்கு வந்து மறைச்சு போட்டு நான் வந்து உங்களை பிடிச்சி போட்டு நான் உங்களுக்கு போய் தண்டனை தரப்போறதும் இல்லை உங்களுக்கு தரப்போறதும் இல்லை ஆனா வாழ்க்கையில நீங்க உண்மையா இருந்தா தான் வந்து உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் நீங்க அந்த புள்ளன்ற பேரை வந்து சாட்டி இப்ப என்ன சொல்ற பிள்ளைக்கு வந்து வருத்தம் அப்படின்னு சொல்லி அதுல வந்து காசுகளை கொஞ்சம் எடுப்போம்னு சொல்லி பாக்குறீங்க அதான் உண்மை அப்படி ஒரு காலம் அப்ப அப்ப நீங்க இவ்வளவு நாள் மறைச்சிருக்கலாமே அப்ப இப்ப சொல்லிருக்கலாமே இவ்வளவு நாள் நாங்க இருந்தனாங்க சரி அப்படி எந்த ஒரு உதவியுமே நாங்கள் யார்கிட்டயும் சொன்னது இல்ல சரி அந்த அக்கா நல்ல மாதிரி தான் என்னோட கதைச்சுவாங்க என்ன காரணத்துக்காக கைக்காம விட்டீங்க அது என்ன காரணம் வந்து எனக்கு தெரியலைன்னா திடீர்னு அவங்க கதைக்காம நீங்க விட்டாங்க அவன்கிட்ட சொன்னீங்களாமே வீடு வந்து சொந்த வீடு இந்த வீட்டு உறுதியை வந்து வச்சு நான் வித்து போட்டு காசு தருவேன் எனக்கு கொஞ்சம் கடனை தாங்கன்னு சொல்லி கேட்டீங்களா அப்படி இல்ல எங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும்டா உதவி செய்யுங்க நீங்க அந்த வீட்டுக்காக ஒன்றும் கேட்கல அப்ப நம்பருக்கு நான் வேண்டாம் கோடிப்பேன் வீட்டுக்கதை நாங்க கதைச்சுனாங்க வீடு இந்த வீடு சொந்த வீடு அவங்களோட அந்த அண்ணாக்கண்ட வீடுன்னா சரி பிறகு நாங்க வாங்கிட்டோம் எங்கட பேர்ல எங்க பாத்தீங்க ஹஸ்பண்ட் பேர்ல தான் இருக்குது எல்லாமே போய் அக்கா எல்லாமே போய் நீங்க சொன்னது என்ன ஆனா கொஞ்சம் கதையிட்ட கேளுங்களேன் ம், அவைக்கு தெரியாதுன்னா எந்த ஒரு விஷயம்னா அவை தெரியும் எனக்கு ஹஸ்பண்டுக்கு மட்டும்தானே தெரியும் அவைக்கு வந்து தெரிஞ்சான்னா இப்ப இந்த விஷயம் வந்து பெரிய ஒரு இதாகத்தான் போகும் விஷுவா ம். இல்லக்கா இப்ப என்னண்டா இப்ப இந்த வீடு இப்ப நீங்க வாடகை கட்டுறல சொந்த வீடு அப்படித்தானே சொந்த வீடுன்னா வேற அண்ணாட இதுலதான் இருக்கு எங்களுக்கு இருக்க தந்துருக்குறாங்க நீங்க வாடகை கட்டுறல வாடகை கட்டுறீங்க வாடகை கட்டுறல இல்ல வாடகை அப்ப 4000 கட்டுறல அது போய் தானே சொன்னீங்க 4000 வந்துன்னா முதல் நாங்க மேல லயத்துல ஒரு வீடு அக்கா இருந்திருந்தாங்க மாத்தி மாத்தி காய்க்க நான் வேணாம் இல்ல அக்கா உண்மை அதுதான் மேல ஒரு நீங்க லயத்துல மேல வீடு வந்து இருந்திருந்தாங்க நான் அதை கேட்கல எனக்கு அது சொல்லுங்க தெரியாது நீங்க லாயத்துல மேல இருந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது அக்கா நான் என்ன இந்த சொல்றேன் இந்த வீட்டுக்குன்னா வீட்டு 3500 வாடகை கொடுத்துனாங்க 3 மாசம் அக்கா இப்ப குடுக்குறீங்களா இப்ப கொடுக்குது இப்ப ஒரு 1.5 மாசமா கொடுக்குறது இல்லைன்னா அவங்க வந்து உங்களோட ரிலேஷன்ஸ் அப்படித்தானே சொந்தம் சொந்தக்காரர் சொந்தக்காரங்கனால அண்ணா கண்ட சொந்தக்காரர் சரி அப்ப பாருங்க அக்கா நீங்க எவ்வளவு விஷயம் மறைச்சிருக்கீங்க எவ்வளவு விஷயம் இப்ப நீங்க நேரா வந்து பார்த்தாலேன்னா உங்களுக்கு தெரியுது எவ்வளவு விஷயம் நானும் யாழ்ப்பாணம் தான் யாழ்ப்பாணம் நல்லூர் அரசடி என்ன ம் சரியா பேர்த் சர்டிஃபிகேட் ஐசி எல்லாமே இருக்கு நான் நல்லூர் அரசடி எனக்கு அம்மா அப்பா யாரும் இல்லைன்னா என்ன ம் நீங்க நல்லூர் அரசடியில போய் மெரினான்னு சொல்லி விசாரிச்சாலே சொல்லுவாங்கண்ணா ம் 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 என் பேர் மெரினா ம் மெரி எனக்கு ஸ்டாப் பண்ணி எடுக்கணும் அவன் இப்படி வரக்குள்ள ஸ்டாப் பண்ணிடா ம் சரி ம் என் பேர் வந்து மெரினா
நான் சரி நல்ல ஒரு இதில் தான் A level 14 வச்சேன். ஜெஃப்னா லேடிஸ் காலேஜில் தான் படிச்சேன். ஏல என்ன ரிசல்ட்ஸ்? ஆர்ட்ஸ் எடுத்தேன்னா செகண்ட் இயர் மட்டும்தான் எடுத்தேன்னா, தேர்ட் இயர் எடுக்கையில ம். அம்மா அப்பா செகண்ட் இயர் தான் எடுத்தீங்க, தேர்ட் இயர் எடுக்கல. தேர்ட் இயர் எக்ஸாம் ஃபெயில் அப்ப எழுதையில நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. எக்ஸாம் எழுதையில எக்ஸாம் எழுதல. எக்ஸாம் எழுதல ஓகே. தேர்ட் இயருக்கு வந்து எக்ஸாம் எழுதல, செகண்ட் இயர் மட்டும்தான் இருந்தேன். ம். அவ்வளோதான். ம். அப்ப நீங்க இப்போ ஓயல் எடுத்து ஏல் எடுத்து அதுக்கு பிறகு வேலைக்கு ஒன்றும் போகல. ஒரு வேலைக்கும் போயில. ம். கொஞ்ச நாள் கொழும்புல வந்தேன்னா கார்மெண்ட்ல வேலை செஞ்சேன். எம்ப்ராய்டிங் வேலையுண்டு, MRC எம்ப்ராய்டிங் வேலை சென்டர்ல. அங்க வந்தேன்னா நைட் டியூட்டி பகல் டியூட்டி எல்லாமே இருந்தது. சேலரி காணாதுல்ல. ம். அங்க வந்து 16,500 தான் தந்தவங்க ஒரு மாசம். சாப்பாடு வந்து எங்களோட, கொஸ்டல் வந்து அவங்களோட. ம். அப்ப அதால வந்து நான் நின்றுட்டேன். அதான் நின்னுட்டீங்க. அதால வந்து நின்றுட்டேன். ம். இப்ப நீங்க ஹஸ்பண்ட் விஷயம்லாம் நீங்க சொன்னது சரியா உண்மையா? ஒவ்வொரு ஹஸ்பண்ட் விஷயம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போறீரா? ஆமாண்ணா. இப்ப போறார் வந்து ம். மூட்டை தூக்குற வேலை வந்துச்சுன்னா, உங்களுக்கு பண்டாரவள மார்க்கெட்டை பத்தி தெரியும் தானே. ம். மூட்டை வந்துச்சுன்னா மட்டும்தான் ம். வேலை. ம். மூட்டை தூக்குற அது எவ்வளவு சம்பளம் முறையா இருக்கு? ஒரு நாளைக்கு வந்தோன்னா 1,800 இல்லாட்டி 2,000 ரூபா. அப்படிதான் வருது. அவ்வளவுதான் கணக்கு. அதுக்கு மேல பட்ஜெட் இல்லைன்னு. ம். சரி. இப்ப எந்த நம்பர் யார் தந்தா உங்களுக்கு? உங்களோட நம்பர் வந்தோன்னா ஒரு அண்ணா தந்தவர். எந்த அண்ணா? யாழ்ப்பாணத்துல இருக்கிற சுதேன் அண்ணான்னு சொல்லி ஒரு அண்ணாரா. சரி. அவர் தான் தந்தவர். ம்ஹும். அவர் தந்துதான் உங்களோட இடத்த கழிச்சு பார்க்க சொல்லி சொன்னவர். ம். என்னடாக்க இப்ப நான் வந்து இப்ப உங்கள்ட்ட நான் இந்த கேள்வியில நான் கட்டாயம் கேட்க வேண்டாம். நான் வந்து ஒரு உதவி வந்து செய்யறேன்னு சொன்னா அந்த உதவி வந்து சரியான முறையில போகணும். அது என்னன்னு. சரியா? இப்ப மத்தாக்கள் வந்து இப்ப நிறைய பேர் என்ன நீங்க சொன்ன நான் வந்து ஓப்பனுக்கா. நான் சரி. ஓப்பன். என்ன பத்தினா உங்களுக்கு தான் சொல்றேன். நிவர்த்திட்ட சொல்றேன். ம். 30,000 காசு வந்துச்சு. 30,000 ரூபாய் காசு வந்தா 30,000 காசையும் தருவேன். ம். நான் இந்த ஒளிவு மறைவு கிரைவு ஒன்றுமே இல்ல. ஒண்ணுமே. சரியா? எனக்கும் வந்து வீட்டுல கஷ்டம் இருக்கு. அது சரி அண்ணா. இவனுக்கு பவித்ரனுக்கு தெரியும். எனக்கு வந்து சரியான கஷ்டங்கள் கஷ்டம். இருக்கு. கஷ்டம் இருந்தாலும் நான் வந்து கள்ள வேலையோ, பொய் வேலையோ ஒன்றுமே செய்ய மாட்டேன். செய்யற. சரியா? ஒன்றுமே செய்யறதில்ல. அந்த நேர்மண்டு வந்தாக்கா கட்டாயம் தேவை. தேவை. அது இருக்கும்னு சொன்னா கடவுள் நம்மள உயர்த்துவார். விளங்கிட்டா? நான் இப்ப உங்கள விட வந்து வயசு கூட ஆளும் இல்ல. உங்களுக்கு அட்வைஸ் பண்றது. ஆனா இந்த விஷயத்துல வந்து நான் சொல்லுவேன். நீங்க பொய் சொல்லக்கூடாது. இப்ப என்னன்னா இல்லண்ணா. இப்ப வந்து சரி நான் அண்ணாக்க நிக்கிறபடி உங்களோட மறைச்சேன். இப்ப வந்து எல்லாமே சொல்லிட்டேன். அடுத்தது வந்தேன்னா நேற்று வந்து ஹஸ்பண்டுக்கு எனக்கும் பிரச்சனை இல்லை. ம். சரி இப்ப நான் வந்து இப்படி ஹெல்ப் கேட்டேன்னு சொல்லி அதை மேல ஒரு கீழ் திரும்ப பண்ண அவங்கள சொன்னாரு. ம். கதைச்சு என்னன்னு சொல்லி அதை வேற மாதிரி என்ன ம். என்ன உங்களுக்கு விளங்கும் தானே என்ன வேற மாதிரி கதைச்சு அது கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு நேற்று. ம். நேற்று வந்து ஹஸ்பண்ட் ஒரே சண்டை. அப்ப நான் இன்றைக்கு அவருக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். இப்படி இப்படித்தான் வரீங்க. சரின்னு சொல்லிட்டேன். நீங்க சொன்னீங்களே இப்ப வீடியோல ஓ, இந்த நான் வீடியோ நாங்க இப்ப வந்து போஸ்ட் பண்ணணுமேக்கா. அது பிரச்சனை இல்லை. இப்ப உங்களோட இப்ப நான் இன்னொரு விஷயத்தையும் கேட்கிறேன். சரியா? இப்ப நான் வந்து இங்க வந்ததுலேருந்து உங்களோட வீட்டை வந்ததுலேருந்து எல்லாம் வீடியோ எடுத்து தான் வந்தேன். ஆமாங்க. முன் வீடியோ எல்லாமே இருக்கு. பிறகு நான் உங்கள்கிட்ட வந்து காய்ச்சி அண்ணோட காய்ச்சது எல்லா விஷயமும் நான் வந்து ஆரோக்கியமா தான் காய்ச்சிருக்கேன். ஆமாங்க. சரியா? நான் எதுவும் வந்து பிள்ளையான விஷயமா கதைக்கல. அண்ணாவோடையும் நல்லா காய்ச்சேன். எல்லாரும் நல்லா தான் பேசுறோம். சரியா? இந்த விஷயத்த நான் அப்லோட் பண்ணணும். சரி. நான் இன்றைக்கு வந்து இந்த பிரச்சனையை வந்து கொடுக்கணும். ஆமாங்க. இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இந்த காரணத்தினால இப்படி இவங்க இதை மறைச்சிருக்காங்கன்னு சரி ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி வைங்க. இதை நம்ம அப்லோட் பண்ண ஒரு பிரச்சனை இல்லையே. இல்ல பிரச்சனை இல்லை. அப்லோட் பண்ணலாம். சரி அடுத்த விஷயம் வந்து ஆஹ் பிள்ளைகளுக்கு எத்தனை வயசு சொன்னீங்க பாபாவுக்கு? இப்ப வந்து 4 மாசம் தான். 4 மாசம். கொப்பில அவங்களுக்கு வருத்தமுமே இருக்கு. அதை சொல்லுங்க. ஆமாண்ணா. இந்த இன்ஃபெக்ஷன் பிரச்சனை அது இருக்குதுன்னா எனக்கு வந்து ஃபிட் வரதுன்னா இன்ஃபெக்ஷன் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் நான் டாக்டர் இல்ல இந்த கொப்பி காட்டினா தானே என்ன இன்ஃபெக்ஷன் வந்து இன்ஜெக்ஷன் அடிச்சவங்க இருக்கு. ஒரு மாசத்துக்கிட்ட வச்சிருந்தேன் நாங்க அண்ணா. சரியாக்கா கொப்பில இருக்கு. வருத்தம் இருந்துச்சு இல்லன்னு சொல்லல. ஆனா இப்ப கடவுள் உங்களுக்கு சுகம் தந்திருக்கிறா இல்லையா? கிளினிக் கொண்டு போறாங்க. சரி சுகம் தானே முதல்ல இருந்த அளவு பிரச்சனை இல்லை. என்னன்னா கடவுள் வந்து நமக்கு ஒரு சுகத்தை தந்திருக்கேன்னு சொன்னா நம்ம திரும்பி வருத்தம் என்றா பிள்ளைக்கு அது வரும். விலங்கு அவங்களுக்கு நம்ம வந்து அதை வந்து சந்தோஷமா சொல்லணும். நீங்க என்ன அதை வந்து சொல்றீங்க திரும்பி பிரச்சனை இல்லை. கிளினிக் தான் கொண்டு போறீங்க. கிளினிக் கொண்டு போற சரியா? எனக்கு ஃபிட் இருக்கு இல்லையா? ஃபிட் வந்து ஐசியூல எல்லாம் இருந்தேன். நான் அந்த போன்ல போட்டோ எல்லாமே இருக்குது. அப்போ கொப்பில எல்லாம் இருக்குதானே நீங்க பாருங்க. அதெல்லாம் இருக்கு. இந்த கிளினிக் கொப்பி எல்லாமே இருக்கு. அதால வந்து பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் வந்து பாய்ச்சிருமோ அந்த ஒரு என்ன விலங்குல எந்த பிரச்சனை வந்து பபாக்களுக்கு வந்து உங்களோட ஃபிக்ஸா இல்ல அப்படி வராது. ஏன்னா தொற்று வியாதி இருக்கா? ஃபிக்ஸ் தொற்று வியாதியா? பபாக்களுக்கு வந்து ஒரு இது இருக்குன்னு சொல்லி
வளர வளரத்தான் அந்த அந்த எஃபெக்ட் வந்து காட்டும்னு சொல்லி. நீங்க என்ன ஹிந்துவா கிறிஸ்டியனா? நான் ஹிந்து. ஹிந்து. கோயிலுக்கெல்லாம் போறீங்களா? ஏன்னா கோயில் நம்பிக்கை இல்லையா? இல்ல. இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? இது வந்து என்ன, நான் செகண்ட் மேரிட். ம். ஓப்பனா நான் சொல்றேன், என்ன இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இனி மறைச்சு பிரியோசனம் இல்லை தாங்க. என்ன செகண்ட் மேரிட் என்ன முதல் நாங்க வெட்டிங் பண்ணி ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு போயிட்டு எனக்கு வந்து முதல் 2 பாபா டெத் ஆகிடுவேன். சரியா 2 பாபா, ஒரு ஆள் வந்து 3 மாசம், ஒரு ஆள் வந்து 9 மாசம் டெத். அதுக்கப்புறம் தான் இங்க எனக்கு அம்மா அப்பா ஒரு தரம் இல்லைன்னு யாழ்ப்பாணத்துல இருந்து வந்து பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சு பார்த்து பேசித்தான் கல்யாணம் செஞ்சேன். பேசியா? முதலாவது லவ் மேரேஜா? லவ் மேரேஜ். வளர்த்த வேண்டிய சொல்ல மாதிரி நான் போனேன். சொல்லுங்க போனனால இப்ப இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. இவ்வளவு அந்த கஷ்டம் அந்த அவரை கட்டாம இப்ப இருந்திருந்தேன், இவர் எனக்கு முதல் கிடைச்சிருந்தான்னா நல்ல சந்தோஷமா லைஃபா இருந்திருக்கும். இப்போ இவ்வளவு தூரம் இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு இப்போ பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்த பிறகு, இப்ப இல்ல பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்த பிறகு கொஞ்சம் நடந்து கொஞ்சம் அங்கங்க ஓடுற நேசரி போற டைம் வந்து வரக்குள்ள உங்களுக்கு வேலைக்கு போகலாம். இல்ல நான் இப்ப வார மாசத்துல இருந்து பவா பே பிள்ளை காம்பவுண்ட் ஒன்று இருக்குன்னா அங்க போட்டுட்டு குழந்தை பிறகு வேலைக்கு போவீங்க. அதுதான் நானும் எதிர்பார்க்கிறேன். என்னன்னு சொன்னா இப்ப உதவி வந்தாக்கா சரியா, ஒரு ஆள் வந்து கிணத்துக்குள்ள விழுந்துட்டாங்கன்னு வைங்களேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்டாக்கா, இப்ப கிணத்துக்குள்ள ஒரு ஆள் வந்து விழுந்திருக்குன்னு வைங்களேன். இப்ப நான் கிணத்துக்குள்ள விழுந்திருக்குன்னு வைங்களேன். எனக்கு வந்து நான் கிணத்துக்குள்ள விழுந்துட்டேன்னு சொல்லி எனக்கு கைத்தை தூக்கி தந்து என்னை வந்து தூக்கி விடுவாங்க. அதுக்கு பிறகு நான் வெளியால வந்துட்டு என்ன செய்யலாம்ன்றதான் பார்க்கலாம். திரும்பியும் கிணத்துக்குள்ள விளையக்கூட அந்த கைத்தை போட்டு திரும்பி தூக்கி தந்தவங்க திரும்பி வந்து தூக்கி தருவாங்கன்னு சொல்லி நான் சொல்ல வரல. நான் வந்து செய்யற உதவிகள் எல்லாமே வந்தாக்கா ஒரு சொல்யூஷனை கொடுப்பேன். சரி, அடுத்து வந்து எந்த டைப் வந்து யாராக இருந்தாலும் வந்து தொழில் வேலை வந்து செய்யணும். வேலை வந்து கட்டாயம் செய்யணுமாக்கா. நானா இருந்தாலும் வேலை செய்யணும். சரியா, நம்ம வந்து இந்த உலகத்துல வாழ்றோம்னா நம்ம உயிரோட இருக்கும் வரை வேலை செய்யணும். கை கால் இல்லாம, பேசுறதுக்கு இயலாம, கண் தெரியாம அவங்களால வேலை செய்ய இயலாது. ஆனா அவங்களும் வேலை செய்யறாங்க. நிறைய யூடியூப்ல வந்து பார்த்துருப்பீங்க, அவங்களே வேலை செய்யறாங்க. ஆனா அப்படி இருந்தா பரவாயில்ல. கடவுள் நமக்கு நல்ல காலை தந்து, கையை தந்து, கதைக்கிறதுக்கு திறமையை தந்து. இப்ப நீங்க இங்கிலீஷ் எல்லாம் வாசிக்கிறீங்க பாத்தீங்களா? இங்கிலீஷ் எல்லாம் வாசிச்சாங்க, டாக்டர் ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து வாசிச்சீங்கன்னு. அப்ப வந்து யோசிச்சு பாருங்க. அப்ப வந்து நீங்க ஒரு வேலைக்கு வந்து போகக்குள்ள உங்களோட கஷ்டம் மாறுமேக்கா. வேலைக்கு போறேன் கட்டாயம் மாறுமே. நான் இதோட வந்து விட போறேன். இதுக்கு பிறகு நான் உங்களை ஃபாலோ பண்ணணும். என்ன நடக்குது, என்ன செய்றீங்க, என்னடா இந்த உங்களோட குடும்பத்தின் மேல வச்ச பாசம், நீங்க அந்த கால்ல விழுந்து கெஞ்சி கேட்கிறேன்னு சொல்லி அந்த அழுதது என் மனசை வந்து அப்படியே ஏதோ ஈட்டி எடுத்து குத்தி கிழிச்ச மாதிரி இருந்துச்சு. நான் உடனே ஏலாம என்ன செய்யறேன்னு சொல்லி தெரியாம நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், நான் இருக்கிற மட்டக்களப்பு வரையலாக்காண்டு ஏன் வந்தேன், உங்களோட பிரச்சனையை பார்க்கணும்ன்றதான் வந்தேன். அப்ப நீங்க இனி உண்மையா இருங்கக்கா. அதுதான் நான் சொல்லுவேன். நான் போலீஸோ ஆர்மியோ ஜட்ஜோ இல்ல தீர்ப்பை தந்துட்டு போறதுக்கு. இனிமேலாவது உண்மையா இருங்க. யாராவது உதவி செய்யறாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட அந்த உதவியை வாங்குங்க, அது பரவாயில்ல. ஆனா அந்த உதவி செய்யறவங்களுக்காவது உண்மையா இருங்க. அவங்கள்ட்ட சொல்லுங்க, இவங்க தந்தாங்க, இவங்க தந்தாங்க, எனக்கு வந்து உதவி கிடைச்சிச்சு. அவங்க கதைங்க. அவங்க வந்து எங்கட அண்ணாக்கள் இருக்கிறாங்க. இப்ப இதுல பாக்குறீங்க தான், நீங்க கழிச்சதுல இருந்து இதுல ஏன்னு பார்த்தாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இது அவங்களுக்கு அந்த ஒரு எஃபெக்ட் மாதிரி ஈகோ ப்ராப்ளம். உங்களோட ப்ராப்ளம் அது என்னண்டாக்கா, இப்படி நீங்க இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரேன். இப்ப நமக்கு வந்து ஈகோ ப்ராப்ளம்லாம் எல்லாருக்கும் இருக்குமாக்கா. சரியா, நீங்க அந்த ஈகோ ப்ராப்ளத்தை நீங்க நினைப்பீங்கன்னு சொன்னா நீங்க என்னட்ட கால் பண்ணி காய்ச்சிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் நான் ஒரு யூடியூப் செய்யறேன்னு சொல்லி. சரியா, நான் உங்களை தேடி வரலக்கா, நீங்களாவே என்கிட்ட கால் பண்ணீங்க. அப்ப நான் உங்கள்கிட்டயும் போன்ல கூட சொல்றேன், இந்த நீங்க கதைக்கிறேன், நான் ரெக்கார்ட் பண்றேன், இதை வந்து நான் ஒரு வீடியோ போடணும். இல்லைன்னு சொன்னா உங்களோட வீட்டுக்கு வந்து உங்களோட பிரச்சனையை வந்து வீடியோ எடுத்து போடுற மூலமாகத்தான் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மூலமா தான் உங்களை நான் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு போனான்ல. இப்ப என்ன சாப்பிட்டேன் நீ? சமைக்கிறேன் சமைப்பேன். ஹஸ்பண்ட் வரைக்கும் நைட்ல சமைக்கிறேன்னா பகல் அக்கா விட்டு சாப்பிட்றேன். அக்காக்கள் மத்தியானம் அக்கடை விட்டு சாப்பிடுறேன். ஹஸ்பண்ட் நைட்டுக்கு வந்தோடனே அவரோட சேர்ந்து சாப்பிடுறேன். அவர் உழைச்சிட்டு வாங்கிட்டு வருவார். அப்படியா? இல்ல, இங்க நான் சமைச்சிடுவேன். இவங்களை தூங்க போட்டுட்டு எல்லாருக்கும் அங்க அக்காட பாபாக்கிட்ட கொடுத்துட்டு பாபாவை சமைச்சிடுவீங்க. இப்ப நீங்க இப்ப வெளியால வீடியோ எடுத்து கொண்டிருக்கணுமா? அந்த வீடியோ என்னன்னு சொன்னா அடுத்தது வந்து நீங்க இப்ப தூர இடங்களுக்கு நீங்க போனது இல்லையா? தூர இடம்டா கொழும்புல நான் வேலை செஞ்சிருக்கிறேன். வேற இடம் தூர இடம் போனது போனது.
வேற ஒரு இடங்களுக்கு போனதில்லை. சரி, இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? என்ன செய்யணுமென்றான்னா எங்களோட குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி பாபாக்களுக்கு ஏற்ற இதுகளை பார்த்தீங்கன்னா காணும். ம். சரி, நான் உங்களுக்கு ஒரு உதவி ஒன்று வந்திருக்கு. சரியா? சரிங்க. ஜெர்மனி நாட்டுல இருந்து உங்களோட உங்களோட அந்த வீடியோவை பார்த்து நீங்க அந்த கதைச்சி அழுத வீடியோ வந்து பார்த்து ஆமாங்க. ஜெர்மனி நாட்டுல இருக்கிற ஒரு அம்மா வந்து 30,000 ரூபாய் காசு வந்து தந்திருக்காங்க. ஐயோ ரொம்ப நன்றி அந்த அம்மாவுக்கு. சரியா? 30,000 ரூபாய் காசு வந்து உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. உங்களுக்கு கொண்டு போய் குடுங்க. அந்த புள்ளைகள் வந்து கஷ்டப்படுறாங்க. சாப்பாடுக்கு வழி இல்லாம அவங்க வந்து இருக்கிறது எங்களால பார்க்க முடியல. அவங்க வந்து சாப்பிடணும். அவங்களுக்கு மருத்துவ தேவைக்கு காசு தேவை என்று சொல்லி என் மூலமாக ஒரு 30,000 ரூபாய் காசு அனுப்பி உங்களோட கையில கொண்டு போய் குடுங்க என்று சொல்லியிருந்தாங்க. இப்ப அத குடுக்குறதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அக்கா. ஆனா இடையில இப்படி நடந்தது எனக்கு சரியான சேடு அக்கா. எனக்கே ஏதோ மாரி இருக்கு. நான் நம்பி ஏதோ ஏன்டா நானும் இப்படி வந்து செஞ்சுப்பேன். நான் உதவி தானே அக்கா செய்றேன். ஆமாங்க. இப்படியே நான் வந்து 2, 3 பேருக்கு செஞ்சேன்னு சொன்னா என்ன வந்து பார்க்குறார்கள் நினைப்பாங்கன்னு தெரியுமா? இவனுக்கு அனலைஸ் பண்ண தெரியாது. இவனுக்கு பிரச்சனைய பார்க்க தெரியாது. சும்மா சும்மா கொண்டு போயிட்டு எல்லாரும் காச குடுத்துட்டு இல்ல போறான். நாங்க வந்து இப்ப எல்லாம் நீங்க வீடியோ எடுக்கிறோன்னு தெரிஞ்சோட எல்லா உண்மையும் நாங்க சொல்லிட்டோம். இதுக்கு மேல நீ எந்த ஒரு இதுவுமே இல்லைண்ணா. ம். சரி, நான் இந்த காச தாரேனக்கா. சரியா? சரி. நீங்க வேற இப்ப நான் என்ன என்ன பிரச்சனைன்னு சொன்னா, என்கிட்ட இவ்வளவும் நீங்க எல்லாம் நான் இப்ப கேட்டு எல்லாமே நீங்க வந்து சொல்லிட்டீங்க. சரியா? ஆமாங்க. இன்னும் எதுவும் இல்ல மறைச்சிருக்கீங்களா? இல்ல. ஏன்டா நான் இந்த வீடியோ போட்டா கூட இந்த வீடியோ பார்த்து நிறைய கொள்ளும். சரிங்க. இந்த விஷயத்த சொல்லல, இந்த விஷயத்த சொல்லலன்னு சொல்லுவான். சரிங்க. வேற எதுவும் இல்ல நீ மறைக்கிறீங்க? இல்ல இல்ல வேற எதுவும் ஒண்ணுமே இல்ல. எல்லாம் உண்மை. இல்ல. இந்தாங்க 30,000 ரூபாய் காசா? 30,000 ரூபாய் காசு அக்காவுக்கு வந்து நான் குடுக்க போறேன். அக்காட பேர் என்ன சொன்னீங்க? மெரினா. மெரினா. மெரினா உங்களோட பேர் என்ன? 30,000 ரூபாய் காசு. இந்தாங்க எண்ணி பாருங்க ஒருக்கா. எண்ணி பாருங்க. 30. முறைக்கு வந்து அக்கா நான் ஒன்று சொல்றேன். சரியா? இங்க பாருங்க என்ன. நான் முறைக்கு வந்து ஒன்று சொல்றேன். இந்த ஜெர்மனில இருக்கிற அம்மா வந்து 30,000 ரூபாய் காசு அனுப்பிட்டாங்க. சரிங்க. ஆனா ஒரு கால் அடிச்சு நான் அந்த ஜெர்மனில இருக்கிற அம்மாக்கு இந்த உதவி வந்து செய்ய தேவையில்ல. அவங்க என்ட்ட பொய் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, நீங்க குடுக்க தேவையில்லம்மா. நீங்க வேற யாருக்காவது குடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லி எங்கன்னா நீங்க எல்லாம் விளங்குதானே பார்த்து உங்களுக்கு? ஆமாங்க. இந்தா நீங்க பொய் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. ஆனா, இனிமேல் உங்களோட கஷ்டத்த வந்து மாத்துறதுக்கு நீங்க தான் உங்களோட வாழ்க்கையில போராட போறீங்க. கை கால்லாம் ஒழுங்கா இருக்கு. நல்லா காய்க்கிறீங்க. இங்கிலீஷ் எல்லாம் வந்தபடியா வாசிக்கிறீங்க. ஆமாங்க. ஸோ வந்து அடுத்த மாசம் வந்து நீங்க வந்து வேலைக்கு வந்து போங்க. போயிட்டு அதுல வர வருமானத்தின் மூலமா புள்ளைய கவனிங்க. சரிங்கண்ணா. இப்ப எங்களுக்கு ஏதாச்சும் வேலை ஏதாச்சும் ட்ரை இப்ப நீங்க பண்ணி சொன்னீங்க குழந்தை கொழுந்து படிக்கும். பறிக்க போற சரி என்ன எஸ்டேட் வேலைக்கு ம். போறது இருக்குது. பிராண்டிக்ஸுக்கு அது போலாமே. எங்க என்ன இருக்கு? இங்க இல்லையா? இங்க இல்லையா பவித்ரன் பிராண்டிக்ஸ்? இங்க வந்து இங்க என்ன இருக்கு? அந்த இது மாரி இந்த ஒண்ணும் இல்லையா இங்க? இல்ல அந்த ஃபேக்டரி மட்டும் தேயிலை ஃபேக்டரிஸ் ஃபேக்டரி இல்லையா? இருக்குன்னா அ. அது வந்து என்ன கார்மெண்ட்ஸ் இல்லன்னு. கவர்மெண்ட் அப்படி இல்ல. அதுல ஒண்ணும் இல்லன்னு. ஸ்ட்ராபெர்ரி தோட்டங்கள் அது இது. இல்ல இங்க இல்ல அது. அது ஒண்ணும் இங்க இல்ல. இந்த தேயிலை கொழுந்து மட்டும்தான். அதுக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு? அது வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். நாளைக்கு 1000 ரூபாய். சரியானேக்கா. ஒரு 30 நாள் வேலை 30 நாள்ல நம்ம ஞாயிற்றுக்கிழமையை கழிச்சாலும் ஒரு 20 நாள், 25 நாள் வேலை 20 நாள் வேலை செஞ்சாலே ஒரு 20,000 காசு வந்துருமே. அது நாங்க கொழுந்து போடுற நிறைய பொறுத்து தானே. நிறைய இப்படி தான் இருக்கு. சரி, அப்ப நீங்க வேற எதுவும் இப்ப இந்த ஃபுட் சிட்டிலாம் இருக்கு தானே? காலேஜ் ஃபுட் சிட்டீஸ் அதெல்லாம் இருக்கு தானே? இப்ப அதுல வந்து நீங்க அது இன்னொரு பிரச்சனை இருக்குன்னா இப்ப இங்க இருந்து பண்டாரவளை போற தூரத்தை பாருங்க. ம். பண்டாரவளையில இங்கே ஃபுட் சிட்டி ஒண்ணும் இல்லைன்னா ம். பண்டாரவளை போறோம்னா இப்ப 40, 45 நிமிஷம் ஆகும். இப்ப நாங்க இங்க இப்ப இல்லாட்டி ஹோல்சேல் கடைகள் ஒன்றும் இல்லையா? இங்க அப்படி இல்ல. அந்த ஃபுட் சிட்டி ஜங்ஷன்ல இருக்கிற கடை மட்டும்தான் இருக்கு. ம். அதான் நீங்க தான் எனக்கா ட்ரை பண்ணணுமே. நான் இந்த திரும்பியும் சொன்ன விஷயம் தான். கிணத்துக்குள்ள விழுந்தவங்கள வந்து கயித்த தந்து தூக்குறான். ஆனா முயற்சி வந்து உங்களோட கையில தான் இருக்கணும். இப்படியே தொடர்ந்து வந்து இது வந்து போயிடாது. ஏன்னா அது சரி. தொடர்ந்து வந்து நீங்களும் வந்து இனி வந்து உதவின்னு சொல்லி யார்ட்டையும் கேட்க இயலாது. விளங்கிட்டாக்கா? இப்ப என்னன்னா இப்ப நீங்க ஒரு யங்கான ஆள் தானே. யங்கான ஒரு ஆள் தானே. அப்ப உங்களால உழைக்க இயலும். நீங்க யோசிச்சு உங்களோட மனசுல நீங்க வந்து என்னால முடியும்னு சொல்லி நீங்க நம்பக்குள்ள அது செய்யலாமாக்கா? சரி. விளங்கிட்டா? நான் வந்து இது மட்டும் இல்ல. நான் உங்களுக்கு
இன்னொரு ஆள் வந்து கால் பண்ணி வெளிநாட்டுலேருந்து இன்னொரு ஆள் கால் பண்ணி உங்களோட நம்பர் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து கேட்டிருந்து அவருக்கும் ஆனால் முறைக்கு நான் திரும்பியும் சொல்கிறேன் நீங்கள் செஞ்ச துரோகத்துக்கு நான் அவருக்கு அக்கௌண்ட் நம்பரோ பேரோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த வீடியோலேயே சொல்கிறேன்னு இந்த வீடியோ அந்த அண்ணா பார்ப்பேர் அந்த அண்ணாக்கு உங்களோட ஃபோன் நம்பரும் உங்களோட அக்கௌண்ட் நம்பரையும் அனுப்புவேன். அந்த அண்ணா உங்களுக்கு காசு போடுவேன் வெளிநாட்டில் இருந்து. இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு நிறைய காசு வந்து வரப்போகுது. அதை தாண்டி என்கிட்ட வந்து இன்னும் 2-3 பேர் வந்து உங்களோட நம்பர் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு உங்களோட நம்பர் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கேட்டுக்கொண்டிருக்காங்க உங்களுக்கு உதவி செய்யுது. இப்போ உங்களோட வாழ்க்கை வந்து இதோட இதோட வந்து மாறப்போகுது. அக்கா நீங்க வந்து அக்கா எனக்கு இப்போ நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா உங்களோட முழு பேர் சரியா, உங்களோட ஐடென்டி கார்டு நம்பர், அடுத்த விஷயம் வந்து நீங்க இருக்கிற வீட்டு அட்ரஸ், அடுத்தது உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இவ்வளோத்தையும் எனக்கு எழுதி தாங்க சரியா. எடுத்து பார்த்துட்டு டக்குன்னு எழுதிட்டாங்க. என்னென்னு சொன்னால் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க அக்காட டீட்டெயில்ஸ் வந்து. அப்போ அக்காட டீட்டெயிலை வந்து நான் இதன் மூலமாக எடுத்து ஃபோன் நம்பரையும் எடுத்து அக்காட அக்கௌண்ட் நம்பரையும் எடுத்து இந்த புக்கில் வந்து கொப்பியில் வந்து எழுதி வச்சுக்கொள்கிறேன். யாருக்காக வந்து அக்காவுக்கு காசு வந்து டிரெக்டாக கொடுக்க விருப்பம் என்று சொன்னால் என்கிட்ட வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளக்குள்ள வந்து அக்காட அக்கௌண்ட் நம்பர் வந்து நான் டிரெக்டாக உங்களுக்கே தருவேன். நீங்களே வந்து காசு வந்து போட்டுக்கொள்ளலாம். நடந்த விஷயங்களை பற்றி நீங்கள் யோசிச்சு வேலை இல்லை. என்ன இருந்தாலும் நம்மளோட உறவுகள் நம்ம மன்னிச்சு போதான் வேணும். ஏதோ ஒரு சிச்சுவேஷன் காரணத்தினால அக்கா வந்து ஏதோ பொய்யை சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் இனி ஃப்யூச்சரில் இப்படியான பிரச்சனை வந்து விட மாட்டா, இப்படியான ப்ராப்ளம் வந்து வராதுன்னு சொல்லி நினச்சி நம்பி எந்த மனசையும் தேற்றிக்கொண்டு வியூஸ் ஆகி உங்களோட மனசையும் தேற்றிக்கொண்டு இந்த வீடியோ முடிப்போம்னு சொல்லி யோசிக்கிறேன். இனி அவங்களுக்கு லைஃப்பில் வந்து கஷ்டம் இருக்காது என்று தான் நான் நம்புகிறேன். என்னென்னா அக்கா வந்து வேலைக்கு வந்து போகிறாங்க. ஏன்னா நான் கோலில் கைக்குள்ள அக்கா சொன்னது வேலைக்கு வந்து போக இல்லாத சுச்சுவேஷன் சொல்லி. ஆனால் இப்போ வந்து என்கிட்ட நம்பிக்கையான வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க நான் கட்டாயம் வேலைக்கு வந்து போவேன் அண்ணான்னு சொல்லி. அப்போ அக்கா வந்து இனி வந்து வேலைக்கு வந்து போவாங்க. வேலைக்கு போனாங்கன்னு சொன்னால் அவங்களோட பிள்ளைகளை வந்து அவங்களுக்கு பார்த்து கொள்ளக்கூடிய வசதி வந்து இருக்கும். நான் வந்த மட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ ஊடாக நிறைய உண்மைத்தன்மைகளை வந்து நான் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். இவங்களுக்கு வந்து கஷ்டம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே கஷ்டம்தான். இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து கூலி தொழில் வந்து செய்கிறார். அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு 1200 சம்பளம் வந்து வருது. சில டைமில் வந்து வராது. அப்போ அந்த டைமில் வந்து இவங்களுக்கு சாப்பாடு வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் இருந்தாலும் இவங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களோட ஹஸ்பண்டு அண்ணாக்கள் இருக்கிறனால இவங்களுக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு இல்லாட்டியும் அவங்க வந்து கொடுத்து உதவி வந்து செய்வாங்க. அப்போ பிள்ளைகளுக்குரிய உதவிகள் வந்து போகுது. பார்த்தீங்கன்னா ரைட்டிங்கில் சும்மா வேறு லெவலாக இருக்குது. வேறு லெவல் சூப்பர் சரியா. அப்போ அப்படியான உதவிகள் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்குது. பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைகளுக்கு வந்து முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பிள்ளைகளுக்குமே வந்து மூளையில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து இருந்தது. அதில் ஒரு பிள்ளைக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஓகே ஆகி இப்போ 2வது பிள்ளைக்கு வந்து மூளையில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு மாதிரியாக கடவுள் அந்த பிரச்சனையும் குறைச்சி இப்போ ஒரு பிள்ளைக்கு வந்து கிளினிக் மட்டும் நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் இந்த இருக்கிற உதவியை வந்து ஜெர்மனிலேருந்து அனுப்பின அம்மாவோட தொகை அம்மா எனக்கு போட்ட தொகையின் மூலமாக இந்த இருக்கிற 30,000 ரூபாய் இந்த இருக்கிற அக்காவுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம். இந்த காசின் மூலமாக பிள்ளையோட பால் மாவு பேக்கெட்டாக இருக்கலாம், பிள்ளைகளுக்கு என்ன தேவையான சாமானாக இருக்கலாம், கிளினிக் கொண்டு போகிற உதவிகளாக இருக்கலாம். இதில் வந்து அக்கா செய்வான்னு சொல்லி நான் 100க்கு 100% நம்பி இந்த இடத்துல இருந்து நான் போகிறேன். வேற காய்க்க விரும்புறீங்களா? வேற சொல்ல விரும்புறீங்களா? இந்த உதவியை செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. அந்த அவங்களுக்கு சொல்லிருங்க ஜெர்மனிலேருந்து. என்னை மன்னிச்சிருங்கன்னா நான் தெரியாம இந்த ஒரு அவசர இதுல கஷ்டத்தின் மத்தியில இந்த இது செஞ்சுக்கணும் மன்னிச்சிருங்கன்னா. சரி. அதானக்கா இப்போ மனுஷன் வந்து எல்லாருமே பிழை சரி அதை விடுங்க. இனி வந்து நம்ம அந்த பிள்ளையை விட்டுருவோம். எல்லாரும் பிழை விடுறது. ஆனால் இனிமேல் அப்படி பொய்களை யார்ட்டையும் சொல்லாது. புண்ணியமாகவும் என்ன வந்து உங்களோட சொந்த அண்ணாவோ சொந்த தம்பியா நினைச்சு நான் சொல்ற கதைக்கு ஒரு மரியாதை தந்து அந்த தம்பி வந்தானே இவ்வளவு தூரம் மெனக்கிட்டு வந்தானே அவன் சொன்னானே அவனுக்காகவது இனி உண்மையா இருப்போம் என்று நீங்க இருக்கணும். சொல்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி அந்த உதவி செஞ்சதுக்கு. தேங்க்யூக்கா. சரி நீங்கள் ஒன்று யோசிக்காங்க. அப்போ நாங்கள் வந்து இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம். ரைட். அப்போ இவ்வளோ நேரம் அங்கே வந்து காய்ச்சதுக்கு வந்து பெரிய தேங்க்யூ. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லணுமாக்கா, நான் உங்கள்கிட்ட எதுவும் கேள்விகள் வந்து குறுக்கு மறுக்கா வந்து கேட்ட கேள்விகள் எதுவும் உங்களோட மனசை வந்து புண்படுத்தி இருந்தால் என்னை வந்து மன்னிச்சுக்கொள்ளுங்க. நான் கேட்ட காரணம்
நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயமா கேட்டாதான் உங்களோட வாயால பதில் வரும். உங்களோட அந்த பதில் மூலமா தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வை நான் கொண்டு வரலாம். சரி, அப்ப நான் காய்ச்ச உடனே உங்களை புண்படுத்தலையே, பிறகு நான் போன பிறகு கோர்த்து என்ன தம்பி நீ இப்படி எல்லாம் கேட்டேன்னு சொல்ல மாட்டீங்க. சரி, நான் ஒன்றும் புண்படுத்தலை. அடுத்த இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்றேன். சரியா? ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்றேன். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்கின்றேன். பாய் கைஸ்.